ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 22. யாஷ் பிரஜிதனை கண்ணிமைக்காது பார்த்திருந்த மகேந்திரனின் இதயம் சுக்குநூறாக உடையும் நிலையில் இருந்தது. அவர் வெறுத்த நிறம், அவர் வெறுக்கும் தோற்றம், எப்போதும் ஏற்றுக்கொள்ள இயலாத திமிர் பிடித்த நடத்தை, அதையெல்லாம் தாண்டி அவனுக்குள் தனது ஆண்டாளின் செயலை கண்டவருக்கு கண்களில் நீர் தேங்கி நின்றது. மற்றவர்கள் மகேந்திரனை கவனிக்கவில்லை. ஆனால் நிதர்சனா அவரையேதானே பார்த்திருந்தாள். அவரது கண்ணீர் கண்டு சிறு கேலி சிரிப்பு அவளிடம். அவளை பார்த்த யாஷ், "தனியா சிரிச்சிட்டு இருக்க?" என புரியாது கேட்க, "இந்த சுதந்திர நாட்டுல சிரிக்கிறது கூட தப்பா யாஷ்?" என பாவமாக வினவியதில், "மெண்டல்" என தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். மகேந்திரனால் அதற்கு மேல் அங்கு அமர இயலவில்லை. நடுங்கிய கால்களுடன் மனதறைக்கு சென்று விட்டார். ஆனால் அதன் பிறகு அவன் உணவு உண்ணும் வரும் நேரமெல்லாம் அவரும் தவறாது வரவேற்பறையில் ஈசி சேரில் சாய்ந்து அமர்ந்து கொள்வார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் மற்றவர்களுக்கு அவரது செயல் வித்தியாசமாக தோன்றவில்லை. ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டதால் புழுக்கம் தாழாமல் வெளியே வந்து அமர்ந்திருப்பார் என எண்ணிக்கொண்டனர். மகேந்திரன் யாஷை கவனித்து பார்ப்பதில் நிதர்ஷனாவிற்கு பரம சந்தோஷமாக இருக்கும். அதற்கு காரணமெல்லாம் யோசித்து அவள் நேரத்தை வீண் செய்யவில்லை. தன்னை கடத்தி கொண்டு வந்தவனுக்காக எதற்கு பரிந்து பேச வேண்டும் என்றும் அவளுக்கு தோன்றவில்லை. யாஷும் மகேந்திரனின் பார்வையை கண்டு கொண்டான் என்றாலும் எதுவும் புரியவில்லை. இந்த ஓல்டு மேன் எதுக்காக என்ன பார்த்துட்டே இருக்காரு என்ற சந்தேகம் எழுந்திட, அதையெல்லாம் விட அவனது வேலை நிமித்தமான எண்ணங்களே அவனை அதிகம் ஆக்கிரமித்திருந்தது. அடுத்த 2 தினங்களில் மழை மெல்ல மெல்ல குறைந்து முற்றிலும் நின்றிருந்தது. சில மணி நேரங்களில் மின்சாரமும் சீரமைக்கப்படும் என்ற தகவல் கிட்ட அனைவரையும் விட நிதர்ஷனாவிற்கும் யாஷ் பிரஜனுக்கும் தான் நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. இங்கிருந்து இவர்களுக்காக நடிக்க தேவையில்லை. அந்த வீட்டிற்கு சென்றாலாவது ஆளுக்கொரு மூலையில் இருந்து கொள்ளலாம் என்ற எண்ணமாம். கண்மணிக்கும் ஆதிசக்திக்கும் தான் மழை நின்றதும் பெரும் வருத்தம். யாஷை இனி பிடித்து வைக்க இயலாதே. நிதர்ஷனாவிற்கும் கால்வலி சற்று மட்டுப்பட்டிருக்க, கண்மணி மற்றும் சிந்தாமணியிடம் வளவளத்துக் கொண்டே இருந்தாள். கண்மணியோ, "அண்ணி, தாத்தாவோட அலமாரியிலிருந்து நிறைய பொருள் கீழே விழுந்துச்சுல்ல, அதுல போட்டோஸ் நிறைய இருக்கு, பாக்குறீங்களா?" என ஆரம்பித்தாள். "யார் போட்டோஸ் இருக்கு கண்மணி?" "யாஷ் அண்ணாவோட போட்டோஸும் இருக்கும்." 5 வயசு வரைக்கும் இருக்கிற போட்டோஸ் தானே, அதுவும் இத்தாலியில இருந்தது தானே இருந்திருக்கும்." நிதர்ஷனா கணித்து கேட்க, மடிக்கணினியில் வேலையாக இருந்த யாஷ் பிரஜிதனின் காதிலும் இந்த உரையாடல்கள் விழுந்தது. கண்மணி இருண்ட முகத்துடன், "ஆமா அண்ணி, ஆனா அம்மா அண்ணாவோட இப்ப இருக்கிற போட்டோஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க" என மெலிதாய் கூற, ஒரு கணம் ஆடவனின் விரல்கள் வேலை நிறுத்தம் செய்தது. "எப்படி?" நிதர்ஷனா குழப்பமாக கேட்க, "ஆ" ஏதோ பேச ஆரம்பித்தவள், "தெரியல அண்ணி" என்றாள். தேவையில்லாமல் இந்த பேச்சை எடுத்து விட்டோமோ என தயக்கம் கொண்டு கண்மணி பேச்சை மாற்ற முற்பட, சிந்தாமணியோ வேகமாக எழுந்து, "இருங்க, முதல்ல தாத்தாட்ட இருக்கிற போட்டோவை எல்லாம் எடுத்துட்டு வரேன்" என்று ஓடினாள். "இவ வேற ராங் டைம்ல பெர்ஃபார்ம் பண்றா" என்று கண்மணி கடுப்பானாள். தனது அறைக்குள் வந்து பழைய புகைப்படங்களை எல்லாம் அள்ளிக் கொண்டு போன சிந்தாமணியிடம் மகேந்திரன் வினவ, "ரித்தி அக்காக்கு காட்ட தாத்தா" என்றாள். அதில் வீட்டினரின் பழைய புகைப்படங்களும் யாஷின் குழந்தை பருவங்களும் இருந்தன. அந்த குடும்பத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல தனித்து தெரிந்தான். சப்பியாக குழந்தையிலேயே கண்களில் அழுத்தம் கொண்டு இருந்தவனை பார்க்க பார்க்க திகட்டவில்லை நிதர்ஷனாவிற்கு. "யாஷ், இங்க பாருங்க, குட்டி பாப்பால நீங்க கொழு கொழுன்னு இருக்கீங்க. இப்பதான் கன்னமெல்லாம் ஒட்டி போய் நோஞ்சான் ஆகிட்டீங்க" என்றதில் அவன் முறைத்தான். பெண்கள் இருவரும் கமுக்கமாக சிரிக்க, மகேந்திரனும் மெல்ல அங்கு வந்து விட்டார். அவரது வரவில் விழி உயர்த்திய யாஷ் பிரஜிதன் அவரது புறம் திரும்பாது மடிக்கணினிலேயே புதைந்து கொள்ள, மகேந்திரன் தேடி பிடித்து தனது பெற்றோர், அண்ணன் குடும்பம், குழந்தைகள் மற்றும் மனையாளுடன் இணைந்து எடுத்த குடும்ப புகைப்படத்தை எடுத்தார். அதில் அமுதவல்லியும் இளவேந்தனும் சிறுவர் சிறுமியாய் ஆதிசக்தியுடனும் அழகேசனுடனும் நின்று கொண்டிருந்தனர். அதில் ஆண்டாள் மகேந்திரனுக்கு பின்னால் வெட்கம் கலந்த புன்னகையுடன் நின்றிருக்க, அதை யாஷிடம் காட்டியவர், "ஏப்பா, உன் கம்ப்யூட்டர்ல கொடுத்து இந்த போட்டோல இருக்கிற ஆண்டாள
தனியா காட்ட முடியாதா எனக் கேட்டிருந்தார். அவரது கேள்வியில் அவனை எதிர்கொள்ள தயக்கமும், தனது மனையாளின் புகைப்படத்தை எடுக்க வேண்டுமென்ற சிறுபிள்ளைத்தனமும் நிறைந்திருக்க, சிறுவனாய் அவனிடம் வினவினார். மகேந்திரன் தன்னிடம் பேசுவாரென அவனும் எதிர்பார்க்கவில்லை. தடுமாற்றம் அவருக்குதானே, அவனுக்கில்லையே! அந்த புகைப்படத்தை கையில் கூட வாங்காதவனாக ஒரு நொடி பார்த்துவிட்டு, பின் முடியாது என்றுவிட, மகேந்திரன் ஏமாற்றத்தை விழுங்கிக் கொண்டு, சரி பரவால்ல என்று அப்புகைப்படம் கசங்காதவாறு மீண்டும் ஆல்பத்தினுள் சொருகினார். கண்மணிக்கும் சிந்தாமணிக்கும் வாயில் ஈ போவது கூட தெரியவில்லை. நம்ம தாத்தாவா இது என அதிசயித்து போயினர். மகேந்திரன் அதன் பிறகு அங்கு நிற்கவில்லை. அவனிடம் என்ன பேசுவது? தான் அனுப்பவில்லை என்றாலும் அலசாண்ட்ரோ அவனை இங்கு விட்டு வைத்திருக்க மாட்டான் என புரிய வைப்பதா, அல்லது துளியும் அன்பை அவன் மீது காட்டி அவனுக்கு உரிமை தர மறுத்ததற்கு மன்னிப்பு வேண்டுவதா? ஆண்டாளின் உணவு உண்ணும் செய்முறை அவனுக்கு எப்படி வந்தது என கேட்கும் ஆர்வம் அதிகரித்தாலும், அவனிடமிருந்து பறித்து வைத்த உரிமையும் உறவும் வார்த்தைகளை வீச விடவில்லை. அமைதியாய் தனதறைக்கு சென்று விட்டார். சிந்தாமணியோ, அத்தை வேற நிறைய போட்டோஸ் வச்சிருந்தாங்க மாமாவோடது, நான் வாங்கிட்டு வரேன் என்று வேகமாக ஓட, கண்மணிக்கு இந்த விஷயத்தை மற்றவர்களிடம் சொல்ல ஆசை எழுந்ததில் இளவேந்தனை பார்க்க சென்றாள். புகைப்படங்கள் எல்லாம் இன்னுமே கட்டிலில் வீற்றிருக்க, யாஷ் பிரஜிதனின் பார்வை ஒரு புகைப்படத்தில் நிலைத்து நின்றது. இருந்தாலும் நீங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது யாஷ். நிதர்ஷனாவின் பேச்சு கூட அவனை திசை திருப்பவில்லை. யோ அரக்கா! சற்றே சத்தமாக அழைத்ததும் தான் அவள் புறம் திரும்பி முறைத்தான். என்னடி கடங்காரி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ யார் முகமும் தெரியாத போட்டோவை எடுத்து வச்சு என்ன பார்த்துட்டு இருக்க என கேட்டதில், நத்திங் சொல்லு என்றவனின் விழிகள் இன்னுமே அப்புகைப்படத்தில் நிலைத்திருந்தது. ஏன் தாத்தாட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொன்ன? அவள் குற்றமாக பார்க்க, முடியாதுன்னா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். நான் என்ன இங்க ஆல்பம் எடிட்டிங் ஒர்க் பண்ணவா வந்திருக்கேன்? இடியட்ஸ் என அவளையும் சேர்த்தே திட்டினான். அந்த பெரிய மனுஷன் உன்கிட்ட பேசுறாரு தானே, அந்த முடியாதுன்ற வார்த்தைய பொலைட்டா சொல்லிருக்கலாம் அரக்கா. இவ்வளோ வருஷம் கழிச்சு அவரு பேசணும்னு நான் தவம் இருக்கல. ஐ டோன்ட் நீட் என அசட்டையாக தோளை குலுக்கினான் யாஷ் பிரஜிதன். இப்படி பண்ணாத யாஷ், நீ ஏல பிரிச்சு மேயறதுனால தானே அவர் உன்கிட்ட கேட்டாரு. ஏன் இத அத்தை கிட்டயும் வேற யார்கிட்டயும் கேட்டிருக்கலாம்ல. உன்கிட்ட கேட்டு இருக்காருனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என பல்லை கடித்து நிதானித்தான். உன்னை அவாய்ட் பண்ணதுக்கு உன்கிட்ட எப்படி பேசி உன்னை ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம கூட இத அவர் உன்கிட்ட உரிமையா கேட்டிருக்கலாம் யாஷ். நிதர்ஷனா நிதானமாக விளக்கினாள். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். எல்லார் மனசுலயும் புகுந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாக்குற அளவு உனக்கு அறிவு ஒன்னும் வழிஞ்சு தள்ளல. என் பர்சனல் ஸ்பேஸ்ல அளவுக்கு மீறி தலையிடாத, புரிஞ்சுதா? விழிகளில் நெருப்பை கக்கி சாடினான் யாஷ் பிரஜிதன். சரிதான் போயா. முகம் கருக்க சிலுப்பியவள், உனக்கு இதெல்லாம் தேவையா நிதா என தன்னைத்தானே மனதினுள் திட்டிக் கொண்டு வெளியில் சென்று விட்டாள். மாலை வேலை தாண்டிய நேரம், மின்சாரமும் வந்துவிட, யாஷ் நிதர்ஷனாவை தங்களது இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து விட்டான். வந்ததுமே ஆலம்பனா என அழைத்து செயற்கை நுண்ணறிவை நலம் விசாரித்துக் கொண்டாள் நிதர்ஷனா. நல்லா இருக்கியா ஆலம்பனா? ஐ மிஸ் யூ சோ மச் என மனமுவந்து கூற, ஹாய் கடங்காரி, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுனேன் என அதுவும் வருந்தியது. ச்ச, ஆலம்பனா இஸ் கிரேட். மனுஷங்களுக்கு தான் ஒரு உணர்வும் இருக்க மாட்டேங்குது என குத்தினாள். இவர்களது நல விசாரிப்பை கேட்டுக்கொண்டே அலைபேசியை உபயோகித்துக் கொண்டிருந்த யாஷிற்கு அவளது கோபமும் சிரிப்பையே தந்தது. மெத்தையில் டொம்மென படுத்தவள், ஆலம்பனா ஒரு பாட்டு போடு, உன் கூட சேர்ந்து பாடி ரொம்ப நாள் ஆச்சு என சிலாகிக்க, என்ன சாங் வேணும் என கேட்டது ஆலம்பனா. இதை கண்டு கொள்ளாது அலைபேசியை எடுத்து தனியே சென்றவன் அடுத்த அரை மணி நேரத்திற்கு ஆகில்யனிடம் பல உத்தரவுகளை கொடுத்தான். ஆகில்யன் குழம்பி, ஆனா சார், இப்ப நம்ம வேலையே நிறைய இருக்கு, உங்க ரிசர்ச் ஒர்க் சம்பந்தமாவே ஏகப்பட்ட என ஆரம்பிக்க, உன்னால முடியலனா ஜஸ்ட் ரிசைன் த ஜாப் ஒரே வார்த்தையில் அவனை பதற வைக்க, சார் சார் அதெல்லாம் பண்ணிடலாம் சார் என சரணடைந்து விட்டான். மீண்டும் அறைக்குள் நுழையும் போது ஆலம்பனா ஏதோ ஒரு தமிழ் பாடலை ஒலித்துக் கொண்டிருக்க, நிதர்ஷனா கண்ணயர்ந்திருந்தாள். அதனை நிறுத்தி விட்டவனுக்கு ஏனோ இத்தனை நாள் அவன் உருவாக்கிய எலிசாவை மிஸ் செய்யும் எண்ணமே இல்லை. அதான் கூடவே ஒரு ஆலம்பனாவை வைத்திருக்கிறானே,
தானாக புன்னகையும் மலர்ந்தது. மறுநாள் காலையில் யாஷ் பிரஜிதன் மாடியிலிருந்து இறங்கி வரும்போது அவனுக்கு பிடித்த பாஸ்தா டேபிளின் மீது இருந்தது. மாஸ்டர் ஷெஃப்பான சமைக்கும் இயந்திரம்தான் இப்போது வேலை செய்யுமே. பிறகு எதற்கு இவள் இந்த காரத்தை அள்ளி போடும் ரிஸ்கை எடுத்துக் கொண்டிருக்கிறாள் என பார்த்தபடியே அவன் அருகில் வர அவனது பார்வையிலேயே, பாஸ்தா தான், காரம் எல்லாம் இல்ல, மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு, கொஞ்ச நேரத்துல வந்துடும்னு நினைக்கிறேன் என பதில் அளித்துக் கொண்டாள். இவளோட என கடுப்படித்தபடியே பாஸ்தாவை வாயில் வைத்தவனுக்கு உணவின் சுவையில் விழி உயர்ந்தது. நைஸ் ஒன் என்று அவன் உண்ண, அவளோ பாஸ்தாவை வாயில் வைத்துவிட்டு முகத்தை சுளித்தாள். வாயிலே வைக்க முடியல, மண்ணு மாதிரி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு நான்வெஜ் தான் கிடைக்கல, காரசாரமா கூட சாப்பிட முடியாதா என புலம்பிட, ஏய், நானா உன்னை செய்ய சொன்னேன் என கடிந்தான். அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லனா நீ அசு புசுன்னு காரத்துல கூட கொஞ்சம் சிவந்து போயிடுற. அன்னைக்கெல்லாம் பொங்கலை செஞ்சு 2 வேளைக்கு நான் தான் சாப்பிட்டேன், எனக்கு மட்டும் என்னத்த சமைக்க நானு என சிலுப்பிக் கொண்டே பாஸ்தாவை காலி செய்தாள். ஒடிய அரமண்டல் என திட்டிக் கொண்டவனாகினும் அவள் செய்ததை அவனும் உண்டு கொண்டான். ம்ம். இவரு ரொம்ப தெளிவுதான். மனதினுள் தான் திட்டினாள். வெளியில் சொல்லி அவனது கலப்பட கண்கள் வழியாக வரும் நெருப்பை தாங்கவெல்லாம் சக்தி இல்லை. பிறகு சந்தேகம் வந்தவளாக, எனக்கு ஒரு டவுட் அரக்கா, இப்போ உனக்கு இத்தாலியில பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லையா என கேட்க, என் ஆன்ட்டி இருந்தாங்க, அப்பப்ப வந்து பார்த்துட்டு போவாங்க, வெரி ஸ்வீட் பர்சன், என் பப்பாவோட சிஸ்டர் என்றான். ரைட்டு. அப்ப அத்தைக்கு பொண்ணு எதுவும் இல்லையா? இருக்கா, மோனா. ஓஹோ! அப்ப அத்தை பொண்ண கட்டிக்கலாமே! ம். பண்ணிருக்கலாம். ஆனா நான் ஜெயிலுக்கு போயிருக்கணுமே! உதட்டை பிதுக்கி மெலிதாய் முறுவலித்தவனை புரியாது பார்த்தாள். அவளுக்கு 12 வயசு தான் ஆகுது கடன்காரி என்றதும் அவளும் அசட்டு சிரிப்பை உதிர்த்தாள். ரித்திய சின்ன வயசுல இருந்தே தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சின்னதுல இருந்து இல்ல. நான் பிசினஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். எப்ப ஜாயின் பண்ணீங்க? அரவுண்ட் 17 ஏஜ். அதுக்கு முன்னாடி இருந்தே ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ப்ராப்பரா பிசினஸ்குள்ள வந்தது அப்பதான் என்றவனை திகைத்து பார்த்தாள். அவ்ளோ சின்ன வயசுலயேவா? அப்ப இருந்தே ரித்திய லவ் பண்றீங்களா என கேட்டதும் உண்பதை நிறுத்திவிட்டு புருவம் சுருக்கினான். லவ், நோப் என எளிதாக கூறியதில் தலையை சொரிந்தாள். அவளதானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இப்ப லவ் பண்ணலன்னு சொல்றீங்க? மேரேஜ் பண்ணிக்க எதுக்காக லவ் பண்ணணும்? நாட் நெசசரி. நான் அவள மேரேஜ் பண்ணிட்டா எலைட் கம்பெனியோட மொத்த பொறுப்பும் எனக்கும் ரித்திக்கும் வந்துடும். அதுல நான் எனக்கு தேவையான சேஞ்சஸ் செய்யறதுக்கு அந்த கம்பெனியோட சேர்மன் போஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். இல்லனா என்னோட இத்தனை ரிசர்ச்சும் அர்த்தம் இல்லாம போயிடும். வரதராஜன் அங்கிள், ஐ மீன் ரித்தியோட அப்பாவுக்கு ஹெட் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி. வேணும்னே நான் அப்ரூவ் கேட்கறத ரிஜெக்ட் பண்ணுவாரு. சேர்மன் போஸ்ட் கொடுத்தா இங்க கண்டினியூ பண்ணுவேன்னு நான் டீல் பேசினேன். அவரோட பொண்ண மேரேஜ் பண்ணிக்க சொன்னாரு. தட்ஸ் இட் என பேசி முடித்தவனை கன்னத்தில் கை வைத்து பார்த்தாள் நிதர்ஷனா. யோவ்! என்னமோ கல்யாணம் பண்றத காய்லாங்கடையில பழைய பொருள விக்கிற மாரி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஜஸ்ட் லைக் தட் தான் போல. குடும்பத்துக்காக தொழில் பார்க்கறவங்கள தான் பார்த்திருக்கேன். தொழிலுக்காக குடும்பத்த உருவாக்க நினைக்கிறவன இப்பதான் பார்க்கிறேன். நல்லா இருக்கே உங்க டீலிங்கு என சலித்தபடியே பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சிங்கில் போட்டாள். அவளது கூற்றை குழப்பமாக யோசித்தவனுக்கு திருமண உறவின் மீதெல்லாம் பெரிய நாட்டம் இல்லை. தான் உண்ட தட்டுடன் அடுக்கலைக்கு வந்தவனிடமிருந்து தட்டை வாங்கியவள், எனக்கு இன்னொரு டவுட்டு என்றாள். விழி உயர்த்தி என்னவென பார்த்தவனிடம், உன் அப்பா மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கமெல்லாம் இல்லையா உனக்கு என கேட்க, ஆக்சுவலி அந்த லைஃப் எனக்கு பிடிச்சது. நினைச்ச நேரத்துல நினைச்ச பொண்ணோட இருக்கிறது நல்லாதான் இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல என கேலி நகையுடன் கூறியதில் அவனை பார்வையால் சுட்டெரித்தவள் தட்டை நங்கென வைத்தாள். பிடிக்குமா அந்த லைஃப் என பற்களை நரநரவென கடித்தவள், இதோ பாரியா, கல்யாணம் பண்ணிக்க லவ் தேவையில்லதான், ஆனா அதுல நேர்மை இருக்கணும். பிடிச்சு பண்றியோ பிடிக்காம பண்றியோ, அந்த பொண்ண உன் அப்பா மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. உனக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுத்த தனிமைய உன் குழந்தைக்கும் கொடுத்து வைக்காத. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாம பண்ணிட்டோமோன்னு யோசிச்சுட்டா அவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இந்த ரிசர்ச் பிசினஸ் எல்லாம் உனக்கு நரம்பு தளர்ச்சி வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி தான் பார்க்கணும் என கழுத்தை வெட்டி நொடிந்து கொண்டாள். எந்த பெண்ணையும் ஏமாற்றி விடக்கூடாது என்ற கண்டிப்பும் அவளது குரலில் தெரித்தது. அவளை அடுப்பு மேடையில் சாய்ந்து கையை கட்டியபடி சுவாரஸ்யமாக பார்த்திருந்தவன், என்னடி மிரட்ரியா, எனக்கே ஆட்ரா என தனது லேசர் விழிகளால் அவளை ஊடுருவ,
ஆமா மிரட்டுவேன். நீ மட்டும் ஏமாத்தி பாரு. தேடி வந்து கடிச்சு வைப்பேன். என மூக்கை சுருக்கி முறைத்தாள். யாரோ ஒரு பெண்ணின் வாழ்வு கெடக்கூடாது என்ற அக்கறையா? அல்லது அவன் சிறிதாக கூட தவறிவிடக் கூடாது என்ற ஆதங்கமா என தெரியாது. பாத்திரத்தை அவளே கழுவத் தொடங்க, அதனை தடுத்தவன், "மெஷின்ல போடு" என்றான் மெதுவாக. மறுபடியும் கரண்ட் போயிடுச்சுல, எப்போ வருமோ? இன்வெர்ட்டர வேஸ்ட் பண்ண வேணாம் என கழுவ, "ஓகே மூவ், ஐ வில் வாஷ் மை பிளேட்ஸ்" என்றிட, "பரவால்ல, கம்மியா தானே இருக்கு" என்றாள். ஐ செட் மூவ். இம்முறை அழுத்தமும் கடுமையும் கலந்து கூறிட, அதில் பயந்து வேகமாக நகர்ந்தவள், "என் கைப்பட்டு உன் தட்டு ஒன்னும் கலர் மாறிடாது" என்றாள் மூச்சிரைக்க. அவளது கூற்று புரியாதவனாக, "உன்னை நான் ஆக்ட் பண்ண தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என் சர்வன்ட்டா இல்ல." ஒரே வார்த்தையில் அவள் அவனது தட்டை கழுவுவது அவளுக்கு கௌரவ குறைச்சல் என கூறிவிட்டவனை விழிவிரிய பார்த்தாள். கூடவே அவளது முகத்தில் சிறிய வேதனை. "நான் உன் ஆலம்பனா தானே?" "எஸ், ஆலம்பனா தான். ஆனா அடிமை இல்ல" என்றவன் அவளது தட்டையும் சேர்த்து தானே கழுவிவிட, அவள் ஒன்றும் சொல்லாமல் அறைக்கு சென்று விட்டாள். சில நிமிடங்களில் அவளது அமைதி உறுத்திட, அலுவல் அறைக்கு செல்லப் போனவன் அதனை தவிர்த்துவிட்டு அவளைத் தேடி சென்றான். பால்கனியில் தொங்கிக் கொண்டிருந்த ஒற்றை ஊஞ்சலில் காலை மடக்கி அமர்ந்திருந்தாள் சோகமே உருவாய். "ஓய்!" மேலுதட்டை ஈரம் செய்தபடி அவள் அருகில் வந்து நின்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள், "இன்னாயா, இந்நேரத்துக்கு உன் கூண்டுக்குள்ள போய் அடைஞ்சிருவியே, இன்னும் போகல?" என கேட்க, அவளது வாடிய வதனத்தைத் தாண்டி அவன் எங்கே சென்று வேலை செய்வது? "ஆர் யூ ஓகே நிதா?" இதுவரை வெளிக்காட்டாத மென்மையுடன் அவன் கேட்டதும் தானாக கண்கள் கலங்கி போயிற்று. "ம், ஓகே தான்" என உர்ரென கூறிட, "பாத்தா அப்படி தெரியலையே" என்றான் தாடையை தடவி. "ஒண்ணும் இல்ல, நிவே ஞாபகம் வந்துருச்சு. அவனும் இப்படிதான். என்ன வீட்டு வேலை செய்யவே விடமாட்டான். கடிவாளம் கட்டின குதிரையாட்டம் படி படின்னு உசுர வாங்குவான். எனக்கு மொதவே அவன் எந்திரிச்சு சமைச்சு வச்சுடுவான். அதுக்கப்புறம் துணிக்கடையில போய் கால் கடுக்க நிக்கணும் நைட்டு 12 மணி வரை. எனக்கு நெனவு தெரிஞ்சதுல இருந்தே துணிக்கடையில தான் வேலை பார்த்தான். ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு அக்கம் பக்கத்துல வீட்டு வேலைக்கு போறேன்னு அடம் பிடிச்சேன். என் கூட 2 நாளா பேசவே இல்ல. அடுத்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு நான் ஏன் உசுரோட இருக்கணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரொம்ப அடம் பிடிச்சு கிரைண்டர் வாங்கி இட்லி மாவு அரைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கும் அவன் தான் கிரைண்டர தூக்கி கழுவுவான். என்ன கழுவ விடமாட்டான். அவன் இல்லாத நேரத்துல கதிரு வந்து கழுவி குடுப்பான். பெரிய கல்லுல, அதனால வெயிட் தூக்கவே விடமாட்டானுங்க. பெரிய பங்களாலாம் இல்ல. வீட்ல லைட்டு, ஃபேன் தவிர வேற எந்த வசதியும் இல்ல. ஆனா என் அண்ணன் கூட நான் ராணி மாரி தான் இருந்தேன். அவன் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே போச்சு. இப்ப நீயும் என்ன கழுவ விடலையா? அதான் அவன் ஞாபகம் வந்துருச்சு" என சிறுமியாய் தலையாட்டி கதை கூறியவள் எப்போதும் போல இப்போதும் வித்தியாசமாகவே தெரிந்தாள். தான் செய்யும் சிறு செயலையும் அவளுக்கு கிரீடமாக வைத்துக் கொள்கிறாள். அதுவே அவளுக்காக இன்னும் பெரிதாக செய்ய தூண்டியது. நிவேதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் முழுதாக இறங்கி இருக்கிறான் தான். அதையும் தாண்டிய பரிசளிக்க விரும்பினான். இங்கிருந்து செல்லும் முன் நிச்சயம் அதை செய்துவிட முற்பட்டான். அதையேதான் அவளும் எண்ணியிருந்தாள். ரித்தியாக தன்னை நடத்தினாலும் தனக்கென அவன் கொடுக்கும் சிறு சுயமரியாதை அவளை பாதித்தது. இங்கிருந்து செல்லும் முன் அவனது குடும்பத்துடன் அவனை சேர்த்து வைத்துவிட்டே செல்ல வேண்டுமென முடிவெடுத்துக் கொண்டாள். அதற்கும் தோதாய் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்தது. இப்போதெல்லாம் அவளை வீட்டில் பூட்டி வைப்பதில்லை அவன். அதனால் நினைத்த நேரத்திற்கு பக்கத்து வீட்டிற்கு செல்வதும் வருவதுமாக இருந்தாள். ஆதிசக்தியிடம் பேசும்போது மட்டும் புத்தல் பேச்சிருக்கும். மகேந்திரன் நிதர்ஷனாவிடம் அவ்வப்பொழுது நன்றாக பேசிக் கொண்டாலும் யாஷை பற்றி பேச தவிப்பார். அவரது தவிப்பு புரிந்து நாசுக்காக தவிர்த்து விடுவாள். ஓரிரண்டு நாட்கள் கடக்க அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருந்தது. கண்மணியும் சிந்தாமணியும் கல்லூரிக்கு சென்றனர். மாலை வரும் வழியில் கண்மணியுடன் படிக்கும் மாணவன் அவளை பின்தொடர்ந்தான். எப்போதும் வகுப்பில் கண்ணெடுக்காமல் பார்த்து வைப்பான். அதுவே அவளை எரிச்சலூட்டும். இப்போதோ பின்தொடர்ந்து வந்ததில் கிலி பிடித்தது. "எதுக்கு என் பின்னாடி வர முருகா?" கண்மணி அவன் முன் சென்று கேட்டுவிட, "இவ்ளோ நாளா காலேஜ் இல்லாம உன்னை பார்க்க முடியல கண்மணி. ரொம்ப கஷ்டமா போச்சு தெரியுமா?" என்றதில், "இங்க பாரு முருகா, உன் மேல எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. இதை ஏற்கனவே உனக்கு தெளிவா சொல்லிட்டேன். என் பின்னாடி வர்றது சரியில்ல. ஒழுங்கா உன் வீட்ட பார்த்து போயிடு" என்றாள் கண்டிப்பாக. "அப்படியெல்லாம் போக முடியாது கண்மணி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ சரின்னு சொல்லு. உன் வீட்ல வந்து பேசுறேன், என் குடும்பத்தோட. இல்லன்னு சொன்னாலும் நான் வருவேன்."
என் அப்பா பஞ்சாயத்து யூனியன் தலைவரு. நான் சொல்றதுதான் அவருக்கு வேத வாக்கு என தன் பவரை காட்டினான். சிந்தாமணியோ, வேத வாக்கு வேகாத பாக்குன்னு உருட்டுறத விட்டுட்டு வேலை வெட்டிய பாருடா வெண்ண. கண்மணி நீ வாடி, இந்த பைத்தியம் இப்படியே உளறிட்டு இருக்கட்டும் என அவளை இழுத்து செல்ல முருகன் விடவில்லை. கண்மணி ப்ளீஸ் நில்லு. என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியல தானே? உண்மைய சொல்லு என கேட்க, நீ என் ஞாபகத்திலே இல்ல முருகா, ஒழுங்கா போயிடு என கண்டித்தாள். இல்ல நீ பொய் சொல்ற. முருகன் விடாது கேட்க, கண்மணி அவனை கண்டு கொள்ளாது நடந்து கொண்டே இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவளது கையை பிடித்து விட்டவன், இல்லன்னு சொல்றல, இது எப்படி உனக்கு என் ஞாபகம் வராம இருக்கும்டி? ரொம்ப திமிரு காட்டாத. ஏதோ உன்ன லவ் பண்றதுனால தான் உன் பின்னாடி இப்படி நாய் மாரி கெஞ்சிட்டு வரேன் என்று கத்தி விட்டான். அதில் மற்றவர்களும் திரும்பி பார்க்க, கண்மணிக்கு கண் கலங்கிவிட்டது. கைய விடு முருகா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என கமறலுடன் கூற, நீ என்ன விரும்புறன்னு சொல்லு விடுறேன் என்றான் பிடிவாதமாக. சிந்தாமணி, ஏய் அறிவில்ல, விடுடா அவ கைய என்று அவனை அடிக்கப் போக, அவளை பிடித்து ஒரே தள்ளாக தள்ளியதில் அவள் சாலையில் சென்று விழுகப் போக, வேகமாக வந்த கார் ஒன்று அவள் சட்டென இடையில் விழுந்ததும் சடாரென பிரேக் போட்டது. சிந்தா! கண்மணி பயத்தில் அலறிவிட, சிந்தாமணியும் அரண்டு விட்டாள். வேகமாக காரில் இருந்து இறங்கிய யாஷ் பிரஜிதன், ஹேய் ஸ்டூபிட் என ஆரம்பித்ததும் தான் காரில் வந்து விழுந்தது சிந்தாமணி என்றே தெரிய, நீ என்ன செய்றீங்க என்றபடி கீழே விழுந்தவளை தூக்கிவிட்டான். நிதர்ஷனாவும் வேகமாக காரில் இருந்து இறங்கியிருந்தாள். அவளது காயத்தை சோதிக்கத்தான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். கையில் சிறு சிராய்ப்பு இருக்க, நல்ல வேளை நீங்க பிரேக் போடலனா இந்நேரம் நான் பிரேக் ஆகியிருப்பேன் மாமா என்றிட, கார்ல வந்து விழுந்துட்டு ரைமிங் வேற என்று அவள் தலையிலேயே நங்கென கொட்டினான். நானா விழுகல மாமா, இவன் தான் தள்ளிவிட்டான் என முருகனை கை காட்ட, அவனோ இன்னும் கண்மணியின் கையை விட்டு பாடில்லை. அவனையும் அவன் பிடித்திருந்த கையையும் ஒரு கணம் ஏறிட்ட யாஷ் பிரஜிதன் கண்மணியின் கண்ணீர் வழிந்த முகத்தையும் பார்த்தான். என்னாச்சு என்றதும் முருகன், ஓ நீதான் இவ வீட்டுக்கு வந்தவனா? இவ அம்மாக்காரி வெளிநாட்டுல ஆட்டம் போட்டுட்டு வந்து இங்க ஒழுக்க மாதிரி நடிச்சுக்கிறா. அவளுக்கு பிறந்துட்டு இவ என்னமோ பெரிய இவ மாதிரி காதலிச்சா முகத்தை திருப்பிட்டு போறா. உன்னையெல்லாம் காதலிக்கிறதே பெருசுடி என்றிட, கண்மணி கோபத்தில் சிவந்தாள். என் அம்மாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத, கைய விடுடா என்று மூச்சிரைக்க, என்னடி துள்ற? உன் வீட்ல சம்மந்தம் வச்சுக்க என் அப்பா தான் யோசிக்கணும். 5 வயசு பையனோட டைவர்ஸ் பண்ணிட்டு வந்த, அடுத்த மாசமே இன்னொரு கல்யாணம். அடுத்த 8 மாசத்துல நீ எப்படிடி பிறந்த? இதெல்லாம் ஊருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரும் மூஞ்சிய சுளிச்சாலும் உன்னை நான் காதலிச்சேன். கும்முடு போட்டு நீயும் என் பின்னாடி வந்திருக்கணுமா இல்லையா என அருவருப்பாய் பேசியதில் நிதர்ஷனா எகிறினாள். டேய் விளங்காதவனே, அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் உங்களோட வேலையா? பெரிய உலக அழகன் இவரு. இவரு லவ் பண்றேன்னு சொன்னா அவனும் பண்ணணுமா? யாஷ் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவன 4 போடு போடுங்க என்றாள். யாஷ் பிரஜிதனோ அமைதியாய் நிற்க, அது கண்மணியை இன்னுமாக வருத்தியது. ஏய் வெளிநாட்டுல வளர்ந்தவனுக்கு எங்கூரு அடியெல்லாம் தெரியாது. தேவையில்லாம மூக்க நுழைக்காம கிளம்பிட்டே இருங்க. அதான் சொல்லிட்டாரே, வா போகலாம். நிதர்ஷனாவிடம் அசட்டையாய் கூறினான் யாஷ். என்ன யாஷ்? நிதர்ஷனாவும் வருத்தப்பட, முருகனோ, அப்படியே கிளம்பிட்டே இரு, வந்துட்டான் வியாக்கானம் பேச என்றிட, கண்மணியோ, மரியாதையா பேசு, அவர் என் அண்ணன் என்றாள். அவனைப் பற்றி சிறு சொல்லும் தாங்காதவளாக, உன் கூடவா பொறந்தான்? எவனுக்கோ பொறந்தவன் தானே? என் கூட தான் பொறந்தாரு. என் சொந்த அண்ணன். உங்க ஊரு அடிய தான் பாத்திருக்க. அவர் ஊர் அடிய பார்த்தா நீ உசுரோடவே இருக்க மாட்ட. ஒழுங்கா கைய எடுத்துரு. மீண்டும் ஒரு முறை எச்சரித்தாள். யாஷ் அப்போதும் அமைதி காக்க, நிதர்ஷனாவோ, சொந்த அண்ணனா என குழம்பினாள். ஆமா, சொந்த அண்ணன் தான். அவரோட அப்பா தான் எனக்கும் அப்பா. கண்மணி அலெசாண்ட்ரோ என்ற கண்மணியைக் கண்டு, ஆத்தாடி, இன்னையா இந்த புள்ள வேற தனியா உருட்டிட்டு இருக்கு என்று நிதர்ஷனா வாயில் கை வைக்க, இங்கு வந்து சில நாட்களிலேயே அதனை புரிந்து கொண்ட யாஷ் பிரஜிதன் கண்மணியை அழுத்தமாக பார்த்திருந்தான் சிறு வெற்றி புன்னகையுடன். அத்தியாயம் 23. நிதர்ஷனா தலையை பீத்துக் கொள்ளாத குறையாக யாஷ் பிரஜிதனை பார்க்க, அவனிடம் வெற்றி நகை மிளிர்ந்ததில், யோ இவ உன் தங்கச்சின்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா என கேட்டாள் வியப்பாக. கெஸ் பண்ண என கண்மணியை பார்த்ததில் அவளும் திகைப்பாய் தமையனை ஏறிட்டாள். கூடவே அவளை இறுக்கமாக பற்றியிருந்த முருகனும், என்னடி புது கதை சொல்ற? இப்ப நீ எங்க ஆளுங்க இல்லையா? வெளிநாட்டுக்காரனுக்கா பிறந்த என்றதில் அவன் முகம் அஷ்ட கோணலாகியது.
கண்மணி அவனை தீயாக முறைத்து வைக்க, அவனது கன்னத்தை பிடித்து திருப்பி திருப்பி பார்த்த யாஷ் பிரஜிதன், "உன் ஃபேஸ இதே மாரி இழுத்து வச்சுட்டா எப்படி இருக்கும்?" என அர்த்தமாய் வினவினான். சுளித்த முகத்தை நோக்கிய முருகன், யாஷை வெகு அருகில் கண்டதும் லேசாக பயந்தான். தள்ளி நின்றிருந்தவன் எப்போது அருகில் வந்தான் என்றே அவனுக்கு தெரியவில்லை. "கையை எடு." கண்மணியின் கையை பிடித்திருந்த கையை காட்டி யாஷ் கூற, "எடுக்க முடியாது. என்னடா செய்வ? உங்க பொறப்ப பத்தியெல்லாம் வெளியில சொன்னா நாறிடும்." என மிரட்டினான் முருகன். "வெளியில தப்பா சொல்றதுக்கு முதல்ல உனக்கு பேச வரணுமே." எனும் போதே மற்றொரு கார் அங்கு வந்து நிற்க, அதில் வந்த 2 ஆட்கள் அவனை குண்டு கட்டாக தூக்கி சென்றனர். "இவனை எங்க தூக்கிட்டு போறாங்க யாஷ்?" நிதர்ஷனா குழப்பமாக கேட்க, தோலை குலுக்கியவன் பதில் பேசாது காரில் சென்று அமர்ந்தான். கண்மணி கண்ணில் வழிந்த நீருடன் யாஷை பார்க்க, அவனோ "ரித்தி, புட்டின்" என்றான். "உங்க தங்கச்சியையும் கூட்டிட்டு போகலாமே." என்றதும் அவன் திரும்பி ஒரு பார்வை பார்க்க, வாயை பொத்திக் கொண்டாள். ஆனாலும் அவளது கூற்றை மீறி காரை எடுக்கவில்லை அவன். சிந்தாமணிதான், "அடியே கண்மணி, போய் கார்ல ஏறு. உன் அண்ணனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடலாம்." என்றிட, "என்னது?" என கண்மணி கண்ணீரை துடைத்துக் கொண்டு முறைத்தாள். "உன் அண்ணன உனக்கு அண்ணனா கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன்டி. மேரேஜ் ஆன முறை பையன வச்சு நான் என்ன செய்ய?" என சலித்தபடி காரில் ஏற, கண்மணியும் அவளைத் தொடர்ந்தாள். கண்மணி தலையை நிமிர்த்தாமல் அமர்ந்திருக்க, நேராக காரை வீட்டின் முன் நிறுத்தினான். வீடு வந்த பிறகும் கண்மணி இறங்கவில்லை. அவனும் கண்ணாடி வழியே அவளை அழுத்தமாக பார்த்திருந்தான். "உங்களுக்கு தெரியுமா?" கண்மணி இதழ் பிரித்து கேட்டிருக்க, அவனிடம் பதில் இல்லை. "எப்படி?" அவள் மீண்டும் வினவினாள். "நான் 5 வயசுல இங்கிருந்து இத்தாலிக்கு போனதும், கொஞ்ச மாசத்திலேயே மாமா மேரேஜ் ஆகி பேபியோட செட்டில் ஆகிட்டதா பப்பா அடிக்கடி சொல்வாரு. அப்ப எனக்கு புரியல. இங்க வந்ததும் ஆல்பம்ல மாமாவுக்கும் இளவேந்தனுக்கும் நடந்த கல்யாணத்துல இருந்த டேட், உன் பர்த்டே ஃபோட்டோஸ், ஃபர்ஸ்ட் பர்த்டே இயர் அண்ட் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் பழக்கமும், அத ஏன் முன்னாடி மட்டும் நீ மாத்திக்க ட்ரை பண்றதும் வச்சு கெஸ் பண்ணிட்டேன்." என்றவனை அசந்து பார்த்திருந்தாள் கண்மணி. அலெசாண்ட்ரோவிற்கு இடது கை பழக்கம் உள்ளது. ஆனால் அதைத் தவிர அவரது மகள் என சொல்லிக் கொள்ள எந்த அடையாளமும் அவளிடம் இருக்காது. முழுக்க முழுக்க ஆதிசக்தியை உரித்து பிறந்திருந்தாள். நிதர்ஷனாவோ, "இந்த பொண்ணை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு தானே இருந்த. இதையெல்லாம் எந்த கேப்ல கவனிச்ச?" என வியந்துவிட்டு கண்மணியின் புறம் திரும்பி, "உனக்கு முதலியே இவர் உன் அண்ணன்னு தெரியுமா? தெரிஞ்சும் நீ ஏன் இவர்கிட்ட பேசல?" என்றாள் சற்றே அதட்டலுடன். "எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அண்ணி. அதுவும் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்ப." எனும் போதே மீண்டும் யாஷின் பார்வை கண்ணாடி வழியே தங்கையை துளைத்தது. "இலா அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தத சொன்னேன். எனக்கு அப்பா எப்பவும் அவரு மட்டும்தான்." என்றவளின் குரலில் அதீத உறுதி தெரிந்தது. அதற்கு அவன் பதில் கூறும் முன்னே நிதர்ஷனா பொங்கினாள். "ஆமா ஆமா, உன்ன மட்டும் வச்சுக்கிட்டாங்கல்ல. அதனால இந்த குடும்பம் உனக்கு ஒசத்தியா தான் தெரியும். இவர மாரி நாடு கடத்தி விட்டு ரூம்ல பூட்டி மிஷினோட மிஷினா வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்." நிதர்ஷனாவின் கோபம் அவனை என்னவோ செய்தது. அவளது கையை பிடித்து நிதானப்படுத்தியவன், "ஏண்டி இவ்ளோ டென்ஷன் ஆகுற?" என கேட்க, "தெரியல, டென்ஷன் ஆகுது." என நெற்றியை தேய்த்துக் கொண்டவள், "நீ சொல்லு." என கண்மணியை முறைத்தாள். யாஷ் கண்மணியை எல்லாம் கவனிக்கவில்லை. நிதர்ஷனாவை மட்டுமே அழுத்தமாக ஊடுருவிக் கொண்டிருந்தான். சங்கடத்துடன் நெளிந்த கண்மணிக்கு அவனுக்கான நியாயத்தை தராமல் போனதில் கோபம் உண்டுதான். ஆனால் அன்பான குடும்பத்தை எதிர்க்க இயலவில்லை. சிந்தாமணிதான், "இதுல தப்பு முழுக்க முழுக்க அத்தையோடது தானாங்க்கா. இலா மாமா யாஷ் மாமாவ அனுப்ப வேணாம்னு தான் சொன்னாராம். அத்தை தான் விடாப்படியா இருந்திருக்காங்க. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அத்தையும் மாமாவும் கண்மணி அவரோட சொந்த தங்கச்சின்னு தெரிய வேணாம்னு பேசிக்கிட்டத கண்மணி கேட்டுட்டா." என்றிட, கண்மணிக்கு தானாய் அந்நிகழ்வு நினைவில் வந்து அலைக்கழித்தது. அன்று கல்லூரியிலிருந்து தலைவலி காரணமாக பாதியில் வந்துவிட்டவளுக்கு தாய் தந்தையரின் உரையாடல் நெஞ்சை நொறுக்கியது. கண்மணிக்கு ஆதிசக்தி இளவேந்தன் என்றால் அத்தனை உயிர். அதிலும் இளவேந்தனின் செல்லப்பெண். சிறு விஷயத்தையும் இருவரிடமும் மறைத்ததில்லை. பள்ளி செல்லும் போதாகட்டும், இப்போது கல்லூரி சென்று வரும் போதாகட்டும், அனைத்தையும் ஒப்பித்து விடுவாள். ஆதிசக்தி காட்டும் கண்டிப்பில் 1% கூட இளவேந்தன் காட்டியதில்லை. மகள் மீது அத்தனை அன்பு. இப்படி உயிராய் இருந்த தந்தை தனக்கு தந்தையே இல்லை எனும்போது அவளால் அதனை ஏற்க இயலவில்லை. அதிர்ச்சியும் கண்ணீருமாக அரை வாயிலில் நின்றிருந்த கண்மணியை கண்டு
இருவருமே அதிர்ந்தனர். அவளுக்கு தாயின் முன்னாள் திருமணம் பற்றி அரசல் புரசலாக தெரியும். ஆனால் தனது பிறப்பிலேயே ரகசியம் இருக்கும் என்று துளியும் எண்ணவில்லை. "என்னம்மா இது?" ஆதிசக்தியிடம் ஏமாற்றத்துடன் வினவினாள். "கண்மணி," ஆதிசக்தி சொல்லத் தயங்க, அவளோ, "இவர் என் உண்மையான அப்பா இல்லையா?" எனக் கேட்டதும் இளவேந்தனின் இதயம் இரண்டாய் பிளந்தது. "நான் எப்பவும் உன் அப்பாதான் கண்மணி. என்னை இப்போ உன் அப்பாவா பார்க்க தோணலையா?" இளவேந்தனுக்கு கண்ணில் நீர் நிரம்பி நின்றது. அவர் நடந்ததை மேலோட்டமாக எடுத்துரைக்க, "என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லலப்பா? ஒருவேளை அவருக்கு உண்மை தெரிஞ்சு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டா?" என்று கண்மணி மிரட்சியுடன் கேட்டாள். "அப்படி எதுவும் ஆகாது கண்மணி. உன்னை கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நம்புமா?" இளவேந்தன் அவளது தலைக்கோதி விட்டு கூற, "யாரு இடையில வந்தாலும் நான் உங்க பொண்ணுதான்ப்பா. அண்ணனை அவங்க கிட்ட விட்டு கொடுத்த மாதிரி இவங்க என்னையும் கொடுத்துட்டா?" ஆதிசக்தியை முறைத்தபடி தந்தையிடம் கூற, ஆதிசக்தி உணர்வற்று நின்றிருந்தார். இருவரது கண்ணீரும் அவரை அசைத்தது. கூடவே கண்மணியின் வார்த்தைகள் தீயாக சுட்டது. ஆகினும் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை அவர். "இப்படியெல்லாம் சொல்லாத கண்மணி. கஷ்டமா இருக்கு." இளவேந்தன் வேதனையில் முகம் கசங்க அமைதியாக அங்கிருந்து தனிமை நாடி சென்று விட்டாள். இந்த உண்மையை ஜீரணிக்கவே அவளுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டது. அதன் பிறகும் யாஷை அலெசாண்ட்ரோவுடன் அனுப்பியதில் தாயிடம் கோபம் கொண்டு அவரிடம் சண்டையிட, அவரோ அவளுக்கு எந்தவித பதிலும் அளிக்காததால் கோபமுற்று அவரிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டாள். தனிமையில் ஆதிசக்தி இளவேந்தனிடம் கடிந்து கொள்வார். "ஏன் மாமா இப்படி பண்ற? எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்காதன்னு. கண்மணிய வயித்துல 50 நாள் கரு நம்ம கல்யாணம் பண்றப்ப. வேற எவளையாவது கட்டிட்டு நிம்மதியா இருன்னு எத்தனை தடவை சொன்னேன். ஏற்கனவே இருக்கிற பாவம் பத்தாதுன்னு உன்னையும் கண்மணியும் மனசளவுல வேதனைப்பட வச்ச பாவமும் என்ன கொல்லுதே இல்லா" என மௌனமாய் கண்ணீர் வடித்தார். "என்ன ஆதி நீ? கண்மணி புரிஞ்சுப்பா. எப்படியும் அவளுக்கு தெரிய வேண்டிய உண்மைதான. இந்த உண்மை தெரிஞ்சாலும் எனக்கும் அவளுக்குமான உறவு என்னைக்கும் மாறப் போறதில்ல. உன்னையும் அவ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பா ஆதி. அவள சொல்லியும் குத்தமில்ல. குழந்தையில இருந்து தெரியும் உன்ன. என்னாலயே சில நேரம் உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. இப்படி புரிஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட எதுக்கு கல்யாணம் பண்ணுன?" அவரிடம் மென்னகை பரவ, "உன்னை புரிஞ்சுக்க முடியாதே தவிர உணர முடியாதுன்னு சொல்லலையே. உன் வலி எனக்கு புரியும்" என்றவரை இதழ் கடித்து ஆற்றாமையுடன் ஏறிட்டார். அலெசாண்ட்ரோவுடனான விவாகரத்தை பதிவு செய்து இத்தாலியில் தான் இருந்தார் ஆதிசக்தி. உடனடியாக விவாகரத்து கிடைக்காததும் ஒரு காரணம். மற்றொன்று, அலெசாண்ட்ரோ எத்தனை பெண்களுடன் கூடி கழித்தாலும் ஆதிசக்தியின் மீதிருந்த மயக்கம் தீரவில்லை. அவரை விடாது பிடித்து வைத்திருந்தார். அவரிடமிருந்து தப்பிக்கும் வழி தெரியாது தவித்துப் போனவர், அவருக்கு தெரியாமல் மகனுடன் இந்தியாவிற்கு வந்துவிட்டார். சில நாட்களில் விவாகரத்து சம்பந்தமாக ஆதிசக்தி கோர்ட்டில் ஆஜராக வேண்டுமென்று அவருக்கு அழைப்பு வர, மீண்டும் இத்தாலிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. யாஷ் பிரஜிதனை இளவேந்தனின் பொறுப்பில் விட்டுவிட்டு எப்படியாவது விவாகரத்து பெற வேண்டும் என்ற நப்பாசையில் இத்தாலிக்கு சென்றவருக்கு அதன் பிறகே தெரிந்தது அது அலெசாண்ட்ரோவின் சதி என்று. முழுதாய் குடித்திருந்தவருக்கு ஆதிசக்தி மீது ஆத்திரம் தீயாய் பரவியது. விமான நிலையத்திலிருந்தே ஆதிசக்தியை வீட்டிற்கு வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றவருக்கு வெறி அதிகரித்தது. "எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம இங்கிருந்து கிளம்புவ? உனக்கு என்ன பத்தி தெரியும்ல டார்லிங். தெரிஞ்சும் இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு?" இத்தாலி மொழியில் கர்ஜித்தார் அலெசாண்ட்ரோ. "உன்னை பத்தி தெரிஞ்சதுனால தான் இங்க இருந்து போகணும்னு முடிவெடுத்தேன். உன்ன மாதிரி ஒரு பொறுக்கியோட என்னால இருக்க முடியாது அலஸ். நீ என் ரிசர்ச்ச தப்பான வழிக்கு யூஸ் பண்ண பாக்குற. தட்ஸ் நாட் ஃபேர்" என்றவரை இளக்காரமாக ஏறிட்டவர், "நீ இல்லனா என்னால இத தொடர்ந்து நடத்த முடியாதுன்னு நினைக்கிறியா டார்லிங்? வெரி ஃபன்னி. நீ சிங்கத்தோட கூண்டுல சிக்கின எலி. இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது" என கண்கள் சிவக்க உறுமினார். பயம் நெஞ்சை கவ்வ, அவரிடமிருந்து தப்பிக்கும் பொருட்டு பூஜாடியால் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றவரை ஒரே பிடியில் முடியை கொத்தாக பிடித்து விட்டார் அலஸ். அவரது ஒற்றை கையின் வலுவே ஆதிசக்தியை பலவீனமாக்க போதுமானதாக இருந்தபோதும், காதலாக அவரது பலத்தில் பலவீனமானது வேறு. இப்போதோ அவர் மீதிருந்த அசைக்க இயலாத நம்பிக்கையிலும் இதே பலத்திற்கு அன்பால் அடிமைப்பட்டும் தானே திருமணத்திற்கு முன் தவறு நிகழ்ந்தது. திருமணத்திற்கு பின்னும் அவருடன் காதல் வாழ்வில் கரைந்துதானே போனார். கணவனின் உண்மை முகத்தை அறிந்த பின்னே அந்த நிம்மதி தொலைந்தே போனது.
அவர் சுகிக்கும் மற்ற பெண்களைப் போல தன்னை வெறும் இச்சையாக பயன்படுத்தியது மனதோறும் முணுக் முணுக்கென சுற்றி வந்த சிறிதளவு காதலையும் முற்றிலும் துடைத்தெடுத்தது. அவரது கோபத்தை தாம்பத்தியத்தில் காட்டி ஆதிசக்தியை உடல் அளவிலும் மனதளவிலும் காயப்படுத்திவிட உடைந்தே போனார் ஆதிசக்தி. மறுநாள் கிழித்தெறியப்பட்ட காகிதமாய் அலெசாண்ட்ரோவின் கம்பி கையிலிருந்து விடுபட்டு எழுந்த ஆதிசக்தி ஒரு மூச்சு அழுது தீர்த்தார். இது அவர் தேர்ந்தெடுத்த வாழ்வு. இதையெல்லாம் தான் அனுபவித்தே ஆக வேண்டும் என தன்னையே தண்டித்துக் கொண்டவர் அலெசாண்ட்ரோ உறங்கும் நேரத்தை பயன்படுத்தி தனது வக்கீலுக்கு அழைத்து தன்னை துன்புறுத்தியதாக அலெசாண்ட்ரோ மீது வழக்கு பதிவு செய்ததில் அவரை கைது செய்தது இத்தாலி நாட்டு அரசு. அடுத்த ஒரு வாரத்தில் விவாகரத்தும் வழங்கியிருந்தது. தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிறிது நாட்களில் வெளியில் வந்துவிட்ட அலெசாண்ட்ரோ வெறி பிடித்த மிருகமானார். இந்தியாவிற்கு திரும்பிய ஆதிசக்தி தனது அறைக்குள் முடங்கிக் கொண்டார். அன்றைய நிகழ்வு அவரை மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி இருந்தது. எந்த அளவு என்றால், அலெசாண்ட்ரோவின் முகத்தோற்றமும் அயல்நாட்டுக்காரனின் நிறமும் கொண்ட 5 வயது சிறுவனைக் கண்டே பயப்பட வைத்தது. விவாகரத்து பெற்ற பின்னும் ஆதிசக்தியின் முகம் தெளிவு பெறாததைக் கண்டு இளவேந்தன் தான் அவரை துருவினார். என்ன ஆச்சு ஆதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவரிடம் பதில் இல்லாமல் போனதில் பெருமூச்சு விட்டுக் கொள்வார். ஆனால் யாஷ் பிரஜிதனுக்கு உணவு ஊட்டுவதிலிருந்து உறங்க வைப்பது வரை அவரே பார்த்து கொள்வார். கிருஷ்ணவேணி உதவிக்கு வந்தாலும் தடுத்து விடுவார். அவரது தங்கை குழந்தையை சீராட்டி வளர்க்க எண்ணியது நினைவு வரும். இந்த பாக்கியம்தான் அவருக்கு இல்லாது போய்விட்டதே. அதனால் தனது மொத்த அன்பையும் யாஷ் மீது காட்டினார். யாஷிற்கு அவரது அன்பை புரிந்து கொள்ளும் வயதும் இல்லை. அவனது கவனம் முழுக்க ஆதிசக்தி தன்னை ஒதுக்குவதில் மட்டுமே பதியும். அப்படி ஒரு அன்பை யாஷ் மீது செலுத்திக் கொண்டிருக்கும் போதுதான் ஆதிசக்தி அவனை அலெசாண்ட்ரோவிடம் கொடுக்கப் போவதாக கூற அதிர்ந்தே விட்டார். என்ன ஆதி இது? அவனை பத்தி தெரிஞ்சும் ஏன் இப்படி? என்கிட்ட வேற எதுவும் கேட்காத மாமா என்றவரின் முகம் இறுகி போயிருக்க, ஒருமுறை மலங்க மலங்க விழித்துக் கொண்டு இளவேந்தனை கட்டிக்கொண்டு நின்ற யாஷின் மீது பார்வை படிந்து மீண்டது. வீட்டாரின் கேள்விக்கும் சரியான பதில் கூறவில்லை ஆதிசக்தி. அவனை பார்க்கும்போது அவச பாக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது என்ற ஆதிசக்தியை மொத்த குடும்பமும் வினோதமாக பார்த்தது. இளவேந்தன் எவ்வளவோ கெஞ்சினார். "ப்ளீஸ் ஆதி, யாஷ் இங்கேயே இருக்கட்டும்" என்றதில், "என் பையன் விஷயத்துல நீ தலையிட வேண்டாமாமா" என்று முகத்தில் அடித்தவாறு கூறிவிட இளவேந்தனுக்கு அது அதிகமாய் காயம் கொடுத்தது. அதிலிருந்து அவன் விஷயத்தில் தலையிடுவதில்லை. யாஷை அலெசாண்ட்ரோ அழைத்து சென்ற பிறகு தனது தொழிலை கைவிட்ட ஆதிசக்தி இளவேந்தனுடன் ஆசிரியர் வேலைக்கே செல்ல எத்தனிக்க, அதன் பிறகே தெரிந்தது அன்று நேர்ந்த கசப்பான கூடலின் பலனாக தனது வயிற்றில் கரு வளர்ந்திருப்பது. மீண்டும் மீண்டுமாக தோய்ந்து போனார் ஆதிசக்தி. "நான் எடுத்த ஒரே தப்பான முடிவுனால என்னால நிம்மதியா ஒரு நாள் கூட வாழ முடியாதில்ல இலா" என தளர்ந்து வினவியவரை பரிதாபமாக ஏறிட்டார். இளவேந்தனுக்கு இது எப்படி நடந்ததென கேட்கவும் தயக்கம். பதில் பேச இயலாது திணறியவரிடம், "என்ன தப்பா நினைக்காத மாமா, அவனோட ஒட்டி உறவாடலாம் இல்ல" என்றவர் அன்று நிகழ்ந்ததை வேதனையுடன் உரைக்க இளவேந்தன் அதிர்ந்து போனார். "இதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல ஆதி? அந்த நாயை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பன்ல" என்று கோபத்தில் கொந்தளித்தார். "போதும் இலா, என்னால மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை வரது கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது? ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன். இப்போ இது" என வயிற்றை தடவிக்கொண்டார். "இதையும் அலஸ் விடமாட்டான் இலா" எங்கோ வெறித்தபடி கூறிய ஆதிசக்தியை அமைதியாய் ஏறிட்டவர், "நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆதி" என்றார். அதில் திடுக்கிட்டவர், "உனக்கு என்ன பைத்தியமாடா" என கத்தியே விட்டார். "கொஞ்சம் யோசி ஆதி, இப்ப இத பத்தி தெரிஞ்சா அலஸ் மறுபடியும் பிரச்சனை பண்ண வருவான். நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இது பிறக்கறப்ப ஏன் குழந்தையா நம்ம குழந்தையா பிறக்கும். நாள் கணக்கெல்லாம் மத்தவங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டா தெரிய வாய்ப்பில்ல" என்றவரை கண்ணீருடன் முறைத்து பார்த்தார். "என்ன முழு சுயநலவாதியா மாத்திடாத மாமா. என்னால என் வாழ்க்கை கெட்டது பத்தாதுன்னு உன் வாழ்க்கையையும் கெடுக்க சொல்றியா? எனக்கு நீ இல்லாம ஏது வாழ்க்கை? உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால நான் இல்ல. இப்பவும் எப்பவும். இதுல சுயநலவாதி நான் தான். உன் பக்கத்துல வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு" என்றவரின் கூற்றில் பரிசுத்தமான அன்பே வெளிப்பட்டது. சிலையாக சமைந்து நின்றவருக்கோ வார்த்தைகள் திக்கியது. "இலா, இலா, நீ நீ என்ன" என திணறிட
இளவேந்தனின் சிறு துளி கண்ணீர் மூலமே அவரது காதல் அப்போதுதான் உரைத்தது ஆதிசக்திக்கு. சிறு வயது முதல் ஆதிசக்தி இளவேந்தனுக்கு தான் என பேசி வைத்தாலும் ஆதிசக்திக்கு காதல் என்ற உணர்வெல்லாம் தோன்றவில்லை. தனக்கு பிரியமானவன் என்ற எண்ணம் மட்டுமே. தந்தையை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்பதற்காகவே வெளிநாட்டில் படிக்க செல்லும் முன் இலாவை திருமணம் செய்வதாக பொய் வாக்குறுதி கொடுத்தார். எப்படியும் இலாவிற்கும் தன் மீது அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லை என்றே நம்பியிருந்தார். இப்போதோ தான் தனக்கு மட்டுமல்ல அவருக்கும் அநீதி இழைத்திருப்பது புரிய கதறி அழுதார். ஏண்டா என்னை இப்படி பாவக்காரியா ஆக்கி வைக்கிற? ஐயோ! என தலையில் அடித்துக்கொண்டு அழுதவரைக் கண்டு திகைத்த இளவேந்தன், என்ன பண்ற ஆதி? வயித்து பிள்ளையோட இப்படி பண்ணாத. நான் உன்கிட்ட என் மனச சொல்லியிருந்தா, நீ கண்டிப்பா அந்த நாய கல்யாணம் பண்ணியிருக்க மாட்ட. எனக்கு தெரியும். சரியான நேரத்துல என் காதல சொல்லாம தள்ளி போட்டதுதான் உன் வாழ்க்கைய கெடுத்துருச்சு. அப்போதும் தன் மீதே பழி போட்டுக் கொண்டவரின் நேசம் எத்தகைய ஆழமானது! அந்த ஆழத்தில் வீழ்த்தி விடப்பட்ட ஆதிசக்தி முடிவாய் மறுத்துவிட்டார். வேணாம் மாமா. இப்ப நான் நீ காதலிச்ச ஆதி கிடையாது. இதெல்லாம் என்னோட போகட்டும். நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. என கண்ணீரை துடைத்தபடி அவரது அன்பை நாடிய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு திடமாய் கூறினார். முடியாது. அதே திடம் அவரிடமிருந்து வந்தது. டேய், உன்னை கொன்னுடுவேன். ஆதிசக்தி விரல் நீட்டி மிரட்டிட, பொண்ணுக்கோ, உன்னை மனசுல சுமந்துட்டு செத்துக்கிறேன். ஆனா இன்னொருத்தியோட புருஷனா சாக மாட்டேன் என்றவரின் அழுத்தத்தில் அயர்ந்து போனார். பொதுவாக இளவேந்தன் மென்மையான குணமுடையவர். அவருக்கு இத்தனை அழுத்தம் தந்திருப்பது தன் மீதான நேசம் என்று புரிய கதறி அழவே தோன்றியது. பெருமூச்சு எடுத்து தன்னை சமன் செய்த ஆதிசக்தி, சரி, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம்னே வச்சுக்கலாம். இந்த குழந்தையும் அலஸ் மாறி பிறந்தா ஈஸியா அவனுக்கு தெரிஞ்சிடும். ஊர் உலகம் உன்னையும் சேர்த்துதான் தப்பா பேசும் என அவரை லாக் செய்ய பார்க்க, இப்படிதான் நடக்கும்னு நம்மளே கணிச்சு ஏன் ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கணும்? நல்லதே நடக்கும்னு நம்ப ஆதி. இது உன் குழந்தையும் தானே. உன்ன மாரி பிறக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவன மாரி பிறந்தாலும் யாஷ விட்டு கொடுத்த மாரி இந்த குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க முடியாத அளவு இது ஏன் குழந்தையா பிறக்கணும், வளரணும் என இறுதியில் ஒரு குற்றம் வைத்தார். இளவேந்தனின் பிடிவாதத்தின் முன் முரண்டு பிடித்த ஆதிசக்தியின் பிடிவாதம் கரைந்துதான் போனது. இளவேந்தனின் நம்பிக்கையின்படி கண்மணி ஆதிசக்தியை உரித்து வைத்திருந்தாள். வெளிநாட்டு சாயலில் இருந்த யாஷ் மீதே அன்பை கொட்டியவர் கண்ணவள் போல இருக்கும் கண்மணியை ஒதுக்கியா வைப்பார்? உயிரையே அவள் மீது வைத்திருந்தார். இப்போதும் அவரது அன்பின் ஆழம் சிறிதும் குறையவில்லை. கண்மணிக்கு இத்தனை விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆகினும் அவளது கோபமெல்லாம் தமையனை விட்டதில்தான். அவனை நேரில் பார்க்க அத்தனை ஆவல் கொண்டாள். நிதர்சனாதான், உங்க அம்மா சரியான செல்ஃபிஷ் என்றாள் கடுப்பாக. அதில் இருவருமே அமைதி காக்க அவள் மீண்டும் பேசினாள். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சும் நீ ஏன் யாஷ் கிட்ட பேசல? நம்பர் எப்படி இருந்திருக்கும் தானே? இருந்துச்சு. அம்மா போன்ல இருந்து எடுத்தேன். நான் 2, 3 வாட்டி போன் பண்ணேன். அப்பல்லாம் அண்ணா மீட்டிங்ல இருக்காங்க, வேலையா இருக்காங்கன்னு சொன்னாங்களே தவிர, அண்ணாட்ட பேச முடியல. இங்க வந்தப்புறம் உங்ககிட்ட உண்மைய சொல்ல தயக்கம். அம்மாவும் அமைதியா இருந்துட்டாங்க. நானா வந்து எப்படி சொல்ல? அண்ணாவுக்கும் என்ன பிடிக்கல என்றாள் உள்ளே சென்ற குரலில். உன் அண்ணனுக்கு மனுஷங்களே பிடிக்காது. இதே நீ ஒரு ஏஏஆவோ எலிசாவுக்கு எல்டர் சிஸ்டராவோ இருந்திருந்தா பிடிச்சிருக்கும். நீ எப்ப பாரு கண்ணுல 1 லிட்டர் தண்ணியோடவே சுத்துனா எனக்கே பிடிக்க மாட்டது என சலித்திட, கண்மணிக்கு கண்ணீரை மீறியும் சிறு புன்னகை ஒளிர்ந்திட யாஷ் பிரஜிதன்தான் நிதர்சனாவை காட்டத்துடன் முறைத்திருந்தான். அவனை ஓரக்கண்ணில் ஏறிட்டவள், சரி, அட்லீஸ்ட் ஆலம்படா மாதிரியாவது இருக்கணும். இது ஓகேவா என திருத்திக் கொள்ள, அவனுக்கு இதழ் கடையோரம் குறுநகை பிறந்ததில், ஆலம்பனா ரேர் பீஸ்டி. அது மாரி வேற சான்ஸே இல்ல. யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி ஆலம்பனா என்றவனின் ஏசல் நிற விழிகள் முழுதும் நிதாவின் வியந்த வதனமே நிறைந்திருந்தது. அத்தியாயம் 24. ஆலம்பனா என்று அவன் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவை பற்றி நிதர்சனா கூற, அவனோ அவளையே சுட்டி காட்டினான் அவனது ஆலம்பனாவாக. யாஷ் பிரஜிதனின் கார் வெகு நேரமாக வீட்டு வாசலில் நிற்பதைக் கண்டு மாடியிலிருந்து இறங்கி வந்தார் ஆதிசக்தி. அந்நேரம் கண்மணி காரிலிருந்து இறங்க ஆதிசக்தியைக் கண்டு விழிகளை தாழ்த்தி கொண்டாள். மகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளுடனே வந்த சிந்தாமணியிடம், என்னாச்சு சிந்தா என கேட்க,
அவள் நடந்ததை கூறியதும் ஆதிசக்தியின் கண்கள் கலங்கி மகனை பார்த்தது. கணித்திருக்கிறான் என்ற வியப்பு அவரிடம். அவனோ அவரை திரும்பியும் பாராது காரை பக்கத்து வீட்டில் நிறுத்திவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்று விட்டான். நடந்த கலவரம் அறிந்ததும் இளவேந்தனுக்கு முருகனின் மீது கோபம் பீரிட்டு எழுந்தது. நிதர்சனாவை தாக்க வந்த மர்ம மனிதனையே ஆளை விட்டு தூக்க செய்திருந்த யாஷ் அவனுக்கு என்ன ஆனது என்று கூட சொல்லவில்லை. இப்போதோ ஊருக்குள் இருக்கும் ஆளை தூக்கினால் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அதிலும் முருகனின் தந்தை ஞானவேல் பஞ்சாயத்து தலைவர், சரியான தலைகணம் பிடித்தவர். மகனை தூக்கியது தெரிந்தால் யாஷிற்கும் ரித்திகாவிற்கும் பிரச்சனை வருமென்று ஒரு எச்சரிக்கை உணர்வு தாக்க, அதைவிட முருகனை என்ன செய்து வைத்தானோ என்ற பதற்றமும் எழுந்தது. நேராக யாஷை தேடி சென்றார். அங்கோ ஆலம்பனாவிடம் சுடுநீர் வைக்க உத்தரவிட்டபடி குளியலறைக்குள் புகுந்து கொண்ட யாஷ் பிரஜிதன் ஷவரின் அடியில் நின்றான். தீயாய் எரிந்த மனதின் வெப்பம் அடங்க மறுத்தது. கண்மணி தனது சொந்த தங்கை என உறுதியான பிறகு இன்னும் கோபம் பெருகதான் செய்தது அவனுக்கு. குளித்து வந்தவன் ஏஐ கண்ணாடி முன் நின்று ஐ ஹவ் மீட்டிங் சூன், பிக் அவுட்ஃபிட் ஆலம்பனா என உத்தரவிட, ஏஐ செயல்படும் முன் அவனது ஆலம்பனா செயல்பட்டாள். இந்த ரெட் பிளேசர் செமையா இருக்கும் யாஷ் என எடுத்து நீட்ட, செயற்கை நுண்ணறிவோ அவனது கோப மனநிலையை எடுத்து காட்டும் பொருட்டு இளநீல நிறத்தை தேர்ந்தெடுத்தது. எப்ப பாரு இந்த ஆலம்பனா ப்ளூ கலரே சூஸ் பண்ணுதே, ஏன்? நிதர்சனா இடுப்பில் கை வைத்து கேட்க, என் மைண்ட் செட் பொறுத்து கலர் செலக்ட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கோபமா தான் இருப்பேன் என்றவன் அவள் கொடுத்த உடையை தவிர்த்துவிட்டு நீல நிறத்தை எடுக்க, இதெல்லாம் அதுக்கு எப்படி தெரியுது? சரியான அற வேக்காடு ஏஐ என கடிந்து கொண்டாள். எனக்கு ஒரு டவுட்டு என ஆரம்பித்தாள் நிதர்சனா. உடையை அணிந்து கொண்டிருந்தவன் அவள் முன்னே பேண்டையும் போட சட்டென திரும்பிக் கொண்டவள், யோ, எத்தனை வாட்டி சொல்றது தனியா போய் ட்ரெஸ் மாத்துன்னு என்றாள் கடுப்பாக. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது தெரிஞ்சோ நீ ஏன் ரூமுக்குள்ளவே இருக்க? தட்ஸ் நாட் மை மிஸ்டேக் என்றவனை மனதினுள் திட்டி தீர்த்தாள். ஓகே, வாட் டவுட் என கேட்க, அவளோ திரும்பாமல் என்னத்த கேட்க வந்த என யோசித்துவிட்டு நினைவு வந்தவளாக ஆ என மீண்டும் அவன் புறம் திரும்பிட, அவன் அப்போதுதான் அக்கறையாக பேண்ட் ஜிப்பை மேலே ஏற்றி கொண்டிருந்தான். ஐயோ என மீண்டும் முதுகு காட்டி திரும்பியவள் கருமோ கருமோ என தலையில் அடித்தாள். அவனோ அதனை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. ஒன் பீஸோடு கடற்கரையில் சன்பாத் எடுப்பவனின் கண்களில் வெறும் டூ பீஸோடு குளிக்கும் அழகிகளின் வதனம் நன்றாகவே பதியும். அதனால் அவள் முன் ஒன் பீஸோடு இருந்தாலும் அவனுக்கு வெட்கம் ஏதும் இருக்கப் போவதில்லை. அதனாலேயே அவள் ஒவ்வொரு முறை அவன் சட்டையை கழற்றும் போதும் நிதர்சனா முகம் சுளித்து திரும்பிக் கொள்வது விசித்திரமாக இருக்கும். சென்னை பீச் பக்கம் தானே உன் ஹோம்? அவன் கேட்டதும், ஆமா, அதுக்கு என்ன, ட்ரெஸ்ஸ போட்டு முடிச்சியா என கேள்வி கேட்டுக்கொண்டாள். என்றதும் அவன் புறம் திரும்பியவளிடம், அவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்விம் சூட்ல குளிச்சதில்ல என வினவிட, இது ஃபாரின் பாரு, அம்புட்டையும் அவுத்து போட்டு பப்பரப்பான்னு சன்பாத் எடுக்கிறதுக்கு. இது தமிழ்நாடு, சென்னை. இங்க சுட்டெரிக்கிற வெயில்ல சன்பாத் எடுத்தா கருகி போயிடுவ. உன்னால நான் கேட்க வந்ததையே மறந்துட்டேன் என தலையை சொரிந்தாள். இவளோட என எரிச்சலுற்றவன், கேட்டு தொல என்றான். இந்த ஆல்பனா நம்ம பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லுதே, அது எப்படி சொல்லுது? இந்த மாதிரி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லணும்னு நீங்க ஆல்ரெடி கோடிங் பண்ணிருப்பீங்களா என மூக்கை சுருக்கி வினவ, நான் ஏஐ பில்ட் பண்ணும்போது டைரக்ட் கோடிங் மட்டும் இல்ல, எமோஷனல் பிஹேவியருக்கும் சிம்பிள் வாய்ஸ் கமெண்ட் ட்ரிகர் பண்ணிருக்கேன். ஸோ ஃபோன்ல செட்டிங்ஸ் மாத்துற மாதிரி ஈஸியா கஸ்டம் ரூல் செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இந்த கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது வெளியில கிளைமேட் ஹாட்டா இருந்தா அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சூஸ் பண்ணணும்னு நான் வாய்ஸ் கமெண்ட் பண்ணிருப்பேன். கோபமா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸ்டில்லா இருந்தா எப்படி பேசணும்னு எல்லாமே ட்ரிகர் பண்ணிருப்பேன். பட் இதெல்லாம் கமெண்ட் தான். அது பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கோடிங் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. பல மொழிகள்ல இருக்கிற புக்ஸ், வெப்சைட் வச்சு நான் ட்ரெய்னிங் குடுத்திருப்பேன். அதுல இருந்தே ஏகப்பட்ட வெக்காபுலரிய அது கத்துக்கும். இந்த ட்ரெய்னிங் பண்ணும்போதே நம்ம கேட்கறதுக்கான பதில் என்னவா இருக்க முடியும்னு ஒரு பேட்டர்ன் அடிப்படையில கெஸ் பண்ணி தான் நமக்கு சொல்லும். எல்லாமே 100% கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே நேரம் எதுவுமே கரெக்ட்டா இருக்காதுன்னு ஒத்துக்க முடியாது என்றான் அவளுக்கு புரியும் வகையில். என்னமோ சொல்றீங்க என தலையை நன்றாக தேய்த்தவள்,
நான் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன். இப்ப நான் இந்த ஆலம் பண்ணா கிட்ட கமெண்ட் ட்ரிகர் பண்ண முடியுமா? என்றாள் யோசனையாக. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அத டைரக்ட்டா சொல்லு. அவன் பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்து கேட்டான். இதோட கமெண்ட்ல சின்ன சின்னதா சேஞ்ச் பண்ணணும்னா நான் என்ன படிக்கணும்? என ஆர்வமாக ஆரம்பித்து, பின் அவனது அழுத்த பார்வையில் மெல்ல சத்தத்தை குறைத்தாள். அது சும்மா தெரிஞ்சுக்க தான். அவளது நெளிவில் புன்னகையை அடக்கிக் கொண்டவன், வா என பணித்துவிட்டு முன்னே நடந்தான். யாஷ் சென்றது அவனது அலுவல் அறைக்குதான். இந்த ரூமுக்குள்ள வரட்டா? அவளிடம் சின்ன மின்னல். ம் என்றவன் அவளை கண்ணாலேயே உள்ளே அழைக்க, அறைக்குள் சென்றவள் பல கணினிகள், வீட்டினுள் இருக்கும் சிசிடிவி கேமராக்களின் லைவ் பதிவுகள், ஒயர்களின் ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் சிறு சிறு ரோபோக்களும் மின்சாரத்துடன் இணைக்கப்பட்டிருந்தது. ஆத்தாடி ஆத்தா! இது என்ன ரூமா? இல்ல எந்திரன் பட லேபா? என பிரமித்து போனாள். கிட்டத்தட்ட என்றவன் ஒரு கணினியின் முன் அமர, அவர்கள் வீட்டில் இருக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ்களை ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு கேமராக்களாக தனித்தனி கணினியில் காட்சியளித்தது. அதில் திகைத்தவள், யா யாஷ், நம்ம இருக்கிற ரூம்ல கேமரா இருக்கா? என வெளிறினாள். எஸ். அவன் இயல்பாக கூற, அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு பொண்ணு இருக்கிற ரூம்ல கேமரா வச்சிருக்கீங்க? அசிங்கமா இல்ல? என கத்திவிட, நாற்காலியிலிருந்து எழுந்தவன், ரூம்ல தானே கேமரா வச்சேன். பாத்ரூம்லயும் ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் வைக்கலையே என்றான் புருவமிடுங்க. ஏன் அங்கேயும் வச்சிருக்க வேண்டியதானே? எனும் போதே அழுகையும் தானாய் வந்தது. நீங்க இல்லாத நேரத்துல நான் வெளியில வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தா ஏவலுடன் வினவிட, டெலீட் பண்ணிருப்பேன் என அசட்டையாக பதிலளித்தான். உங்கள நம்பி இன்னும் இங்க இருக்கல்ல, என்ன சொல்லணும்? உன் ஆம்பள புத்திய காட்டுறல்ல? ஏமாற்றமாய் நிதர்சனா குமைந்ததில், என் ஆம்பள புத்திய காட்ட இங்க மட்டும் கேமரா வைக்கணும்னு அவசியம் இல்ல நிதா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தன்னை நம்பாமல் அவள் இஷ்டத்திற்கு பேசியதில் அவனுக்கும் சினம் பீறிட்டது. அங்க மட்டும் வச்சிருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அவள் சொன்ன நிமிடத்தில் பலாரென அறைந்திருந்தான். எனக்கு தேவைப்பட்டா அங்கேயும் வைப்பேன். அவுட், கெட் அவுட் என கர்ஜித்தவனின் அதீத சினத்தில் நெஞ்சோறும் பயம் துளிர்த்திட, அவன் அடித்ததை விடவும் அதிகமாய் வலித்தது அவனது வார்த்தைகள். தேம்பியபடியே கன்னத்தில் கை வைத்தபடி அலுவல் அறையை விட்டு வெளியில் வந்தவளின் கண்ணில் இளவேந்தன் பட்டுவிட்டார். கதவை லாக் செய்யாது விட்டிருந்ததில் இளவேந்தன் கதவை தட்டி பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்திருந்தார். மாடியில் சத்தம் கேட்டு அங்கு விரைந்தவர் நல்ல வேளையாக அவர்கள் பேசியதை கேட்டிருக்கவில்லை. ஆனால் யாஷ் அவளை அடித்திருந்தது மட்டும் அவனது கைரேகை அவளது கன்னத்தில் பதிந்திருந்ததில் புரிந்தது. அவன் அடிச்சானா? இளவேந்தன் கண்ணை சுருக்கி கேட்க, அப்போதும் அவனை விட்டுக் கொடுக்க மனமின்றி, இல்ல மாமா என்றாள். இளவேந்தனின் குரல் கேட்டு பொங்கி எழுந்த சினத்தை அடக்கியபடி வெளியில் வந்தவன் அவள் உண்மையை மறைப்பதைக் கண்டு சின்னதொரு குற்ற உணர்விற்கு ஆளானான். உண்மையை சொல்லுமா? கண்ணம் சிவந்திருக்கே. இலா யாஷை முறைத்தபடி கேட்க, அது தெரியாம கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல என்றவள் தன்னருகே வந்து நின்ற யாஷ் பிரஜிதனை நிமிர்ந்து பாராது அறைக்கு சென்று விட்டதில் யாஷ் அவளையே பார்த்திருந்தான். இது என்ன பழக்கம் யாஷ்? கட்ன பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது உன் அப்பா கத்து கொடுத்ததா? கோபத்தில் வார்த்தையை விட்டிருந்தார். வேற அவர்கிட்ட இருந்து என்ன கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க மிஸ்டர் இளவேந்தன் ஆதிசக்தி? கையை கட்டிக்கொண்டு தெனாவட்டாக கேட்டதில் வாயடைத்து போனார். வந்த விஷயம்? கன்றி போன அவர் முகத்தை கண்டு கொள்ளாது அவன் வினவ, எரிச்சலுடன் வேதனையை விழுங்கியவர், முருகனை பத்திரமா வீட்ல விட்டுடு, இல்லனா அந்த நாணவேல் சும்மா இருக்க மாட்டான். வந்த இடத்துல பிரச்சனை வேணாம் என்றார். நாளைக்கு வந்துடுவான். அவன் கத்தரித்தாற் போல் பேசியதில் அதற்கு மேல் அங்கு நிற்க பிரியமின்றி வீட்டிற்கு சென்றார். மீண்டும் தனது அலுவல் அறைக்குள் புகுந்து கொண்டவன் வேலையை விடுத்து தனது அறையின் சிசிடிவி பதிவை காண, அங்கே நிதர்சனா கட்டிலில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதபடியிருந்தாள். அவனால் ஏற்பட்ட கண்ணீரில் அவனுக்கும் மனம் கனத்தது. நிதர்சனா சட்டென நினைவு வந்தவளாக அறையை சுற்றி நோட்டம் விட்டுவிட்டு கேமராவை கண்டறிந்து முறைத்துவிட்டு பால்கனியில் சென்று அமர்ந்து எரிந்த கன்னத்தை தேய்த்தபடி மீண்டும் அழுதாள். டோன்ட் கிரைடி. இங்கிருந்தே யாஷ் பிரஜிதனின் இதழ்கள் அசைய, அது அவளை அசரீரியாக சென்றடைந்ததோ என்னவோ. சுற்றி முற்றி மீண்டும் தேடியவள் பால்கனியில் கேமரா இருப்பதைக் கண்டு அதனை வெப்ப மூச்சுடன் சுட்டெரித்துவிட்டு
உடைமாற்றும் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டாள். அன்று ஏற்கனவே நடக்கவிருந்த மீட்டிங்கை நடத்தவும் அவனுக்கு பிடித்தமில்லை. எதிலும் கவனம் இல்லை. அத்தனை மீட்டிங்கையும் முதன்முறை கேன்சல் செய்து விடுமாறு கூறிய தனது முதலாளியின் கூற்று புரியாது ஆகில்யன் ஆச்சரியப்பட்டு போனான். இரவு உணவு வேலை தாண்டியும் அவள் அவ்வறையை விட்டு வெளியில் வராததால், பிடிவாதம் பிடிச்சவ என முணுமுணுத்துக் கொண்டவனுக்கு அவளிடம் இறங்கி போக ஈகோ விடவில்லை. அதற்காக அப்படியே விடவும் மனமில்லை. உஃப்! செய்வதறியாது மன போராட்டத்தில் சோர்ந்து போனவன் பின் இரவு உணவு ஆர்டர் செய்துவிட்டு அதற்காக காத்திருந்தான். உணவு வந்த பிறகே அதனை எடுத்துக்கொண்டு அவள் இருக்கும் அறைக்கு சென்றான். உடை மாற்றும் அறையே அவளுடைய வீடு அளவு பெரியதாகத்தான் இருக்கும். உள்ளே இருந்த ஒரு பக்க சுவர் முழுக்க வார்ட்ரோபில் அவளுக்கு தேவையான உடைகளே ஆக்கிரமித்திருந்தது. சற்றே உள்ளடங்கலாக செவ்வக வடிவில் இருந்த பகுதியில் ஒரு பக்கம் குளியலறைக்கு செல்லும் கதவும் மறுபக்கம் உடைமாற்றும் அறைக்கான கதவும் இருக்கும். யாஷ் குளியலறைக்கு சென்றாலும் ஒருபோதும் அவளது உடைமாற்றும் அறைக்கு சென்றதில்லை. அவனது உடைகளை வெளி அறையில் இருக்கும் வார்ட்ரோபிலேயே செட் செய்திருப்பான். அதனாலேயே அவன் அறை நடுவில் உடைமாற்றி அவளை முகம் திருப்ப செய்வான். அவள் எத்தனையோ முறை உடைமாற்றும் அறைக்கு செல்ல சொல்லியும் அவன் கேட்டதில்லை. அவளுக்காக ஒதுக்கிய பகுதிக்கு செல்ல அவனுக்கு விருப்பமும் இருந்ததில்லை. அதனை அவன் நாகரிகமாகவும் கருதவில்லை. அறையில் இருந்த சிசிடிவி கேமராவில் கூட அவள் குளியல் அறையிலிருந்து அரைகுறை ஆடையுடன் வெளியில் வந்து உடைமாற்றும் அறைக்கு வந்தால் பதிவாகாது. அந்த மாதிரியாகத்தான் அந்த அறையின் அமைப்பும் இருந்தது. அப்படி இருந்தும் அவள் தன்னை அவமதித்தது அவனுக்கு சீற்றத்தை தந்தது. சினம் தணியாமல் தான் உடைமாற்றும் அறைக்கு உணவுடன் சென்றிருந்தான். ஆனால் மெல்லிய வெளிச்சத்தில் கண் சிவக்க தலையை கால் முஷ்டியில் பதித்து குறுகி அமர்ந்திருந்தவளின் சோகமான வதனம் அவனை முற்றிலும் நிலைகுலிய வைத்தது. அவளது சிறு துளி கண்ணீருக்கு முன் அவனது ஈகோ அடிபட்டுதான் போனது. நிதா! யாஷ் அழைத்த பின்னும் அவள் நிமிரவில்லை. அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன், உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் டி என தட்டை நீட்ட, ஒண்ணும் வேணாம் என கமறிய குரலுடன் மறுபுறம் கழுத்தை திருப்பி முட்டி மீது சாய்ந்து கொண்டாள். சிக்கன் நூடுல்ஸ், யூ லைக் இட் ரைட்? அவளுக்கு பிடித்ததாக ஆர்டர் செய்திருந்தான். அதுவும் அவன் முற்றிலும் மறுத்த அசைவ உணவு. இதெல்லாம் கொடுத்து இன்னும் 2 கேமரா வைக்க போறியா? போயா என மூக்கை உறிஞ்சியவளுக்கு மட்டுப்பட்டிருந்த அழுகை மீண்டும் சுரந்தது. உன்னை மறுபடியும் அறைய போறேன் நிதா! யாஷ் கண்டனமாக கூற, அடிச்சா கேட்க கூட ஆள் இல்ல. கேமரால படம் பிடிச்சா இவ என்ன கேட்க போறான்னு இப்படி செய்யற? உன்னை நம்புனல்ல அரக்கா! மீண்டும் தேம்பல் அதிகரித்தது அவளிடம். தட்டை தரையில் வைத்தவன், மென்டல் மாதிரி பேசாதடி, லுக் அட் மீ என அவள் முகத்தை நிமிர்த்திட அவள் வலுக்கட்டாயமாக குனிந்து கொண்டாள். உன்ன என கடிந்தவன் இரு கையிலும் அவளை அள்ளிக்கொள்ள, திடீரென அவன் தூக்கியதில் திணறி விழித்தவளின் கண்ணெல்லாம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. அதனைக் கண்டு முற்றிலும் அவளிடம் சரணடைந்தது அவனது ஆணவம். ஏண்டி இப்படி அழுதுருக்க? அடிச்சது வலிச்சிருச்சா ரொம்ப? தவிப்பாக கேட்டான் யாஷ் பிரஜிதன். அதுவும் தான். அதை விட நீ கேமரா வச்சதுதான் ரொம்ப வலிக்குது. அவளது கூற்றில் நெஞ்சமெங்கும் கண்ணாடி துகள்கள் குத்தியது போல வலித்தது. அவளை ஊஞ்சலில் அமர வைத்தவன் அடிக்குரலில் கர்ஜித்தான். என்னடி கேமரா வச்சேன் கேமரா வச்சேன்னு அதையே சொல்லிட்டு இருக்க? இவ பெரிய உலக அழகி. இவள கேமரால பிலிம் எடுத்து கண்ட சைட்ல விற்க போறாங்க. அதுவும் இல்லாம நம்ம என்ன டெய்லி லவ் மேக் பண்ணிட்டா இருக்கோம். அது சிசிடிவில பதிஞ்சு யாராச்சும் எடுத்து அதை நெட்ஃபிளிக்ஸ்ல போடுறதுக்கு ஏற்கனவே ரித்திக்கு த்ரெட் இருக்கு. அது போதாதுன்னு உனக்கே நிறைய ஆபத்து இருக்கு. அதுவும் மரமண்டைக்கு புரியுதா இல்லையாடி? சினம் பீரிட பின்னந்தலையை அழுந்த கோதி தன்னை அடக்கினான். அவளோ அவனை மிரண்டு பார்க்க, யாஷ் வெறி பிடித்தவன் போல அவள் முன் நெருங்கினான். அன்னைக்கு கன்ஷாட் நடந்தப்ப நான் எப்படி கரெக்டா வந்தேன்னு நினைக்கிற? நீ ரூம்ல தானே இருக்கன்னு நான் அசால்ட்டா இருந்திருந்தா இந்நேரம் உன் அண்ணனை கண்டுபிடிச்சு உன் கல்லறைக்கு மலர் வளையம் வைக்க சொல்லியிருக்கணும் கடன்காரி. நீ ரூம்ல இருக்கும்போதும் சரி, இந்த வீட்ல நீ மத்த இடத்துக்கு போகும்போதும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் என் கண்ணு உன் மேல அடிக்கடி பட்டுட்டே இருக்கும். அன்னைக்கும் அப்படிதான். இருட்டுக்குள்ள உன் மேல லேசர் லைட் பட்டதுமே எனக்கு கொஞ்ச நேரம் உயிரே இல்ல. என் ஆபீஸ் ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு வரத்துக்குள்ள எனக்குள்ள நடந்த ஸ்ட்ரகிள் எனக்கு மட்டும்தான் புரியும். இதோ பாருடி, என் அப்பா மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு என்ன, ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் ஒரு பொண்ணோட இருக்க முடியும் என்னால. நடிக்க வந்தவங்க கிட்ட என் பிசிக்கல் நீட்ஸை தீர்த்துக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும்?
என தனது கலப்பட கண்ணை விரித்து காட்டி அவளை பயமுறுத்தினான் ஆடவன். அவளோ மிரட்சி விலகாது ஊஞ்சல் கம்பியை பற்றிக்கொள்ள, "உன்னை உன் விருப்பம் இல்லாம என் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா கூட உனக்காக என்ன கேட்க யாருடி வருவா?" பல்லை கடித்து அவன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கன்னத்தில் ஒரு துளி நீர் வடிந்தது அவளுக்கு. "வலிக்குதுல, அதே மாதிரிதான் என்ன நீ தப்பா போர்ட்ரே பண்றப்ப எனக்கும் பெயினா இருக்கு. ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக நடிக்க வந்தவதான்னு நானும் உன்னை நினைக்கல. கேவலம் கடத்தி நடிக்க சொன்னவன் தானேன்னு நீயும் என் மேல வெஞ்சன்ஸ் வச்சுக்கல. உன்னை நான் நம்புறேன், என்ன நீ நம்புற. அந்த நம்பிக்கைக்கு என்ன பேர்னு எனக்கு தெரியாது நிதா. பட் இப்ப நீ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். லைக் ஃப்ரெண்ட், லைக் பிலவ்ட் ஆலம்பனா. இந்த ஏஐ ஆலம்பனா என் தனிமைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு நிதா. மத்தவங்களுக்கு அதெல்லாம் வெறும் ரோபோ, வெறும் உயிரில்லாத ஏஐ. எனக்கு அப்படி இல்ல. என்னோட சின்ன சின்ன உணர்வுகள் எல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவுல தான் பதிஞ்சிருக்கு. இப்போ உன்கிட்டயும். இதுவரை நான் யார்கிட்டயும் வெளிப்படுத்தாத என் நிஜம், என் சிரிப்பு, என் வலி உனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்காக நீ நிக்கிறன்ற கான்ஃபிடென்ட் குடுத்திருக்க கடன்காரி. நீ என்ன நம்பாம போனா எனக்கு கோபம் வரும். ரோபோ கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலயும் நான் ரோபோ ஆகிட முடியாதுடி. உள்ளார்ந்த வலியுடன் பேசி முடித்தவனை இமை சிமிட்டாது பார்த்திருந்தாள் நிதர்சனா. அவள் பிடித்திருந்த ஊஞ்சல் கம்பிகளை அவனும் பிடித்து தன்னருகில் அவளை இழுத்தவனின் இரு கைகளிலும் சிக்கி இருந்தது பாவையின் கைகள். ஊஞ்சல் கம்பிகளோடு பிணைந்து இறுக்கமாக பற்றியிருந்தான். சிறு வலியும் கொடுத்தது அது. அவனோ தீவிரமாக புருவம் சுருக்கி, "அப்படியே உன்னை வீடியோ எடுத்து நெட்ல விடுற அளவு நீ ஒர்த் இல்லடி. இந்த வில்லேஜ்ல எல்லாம் ஒரு பேர் சொல்வாங்களே, வாட்ஸ் தட்?" என நெற்றி நீவி யோசித்தவனை கண்ணீரை விடுத்து முறைப்புடன் பார்த்தாள் அவள். உடனே, "ஆலம்பனா, வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் பண்றப்ப ஒரு உருவத்தை வைப்பாங்களே, அது நேம் என்ன?" என யாஷ் வினவியதும் எலிசா என்கிற ஆலம்பனா பதிலளித்தது, "சோளக்காட்டு பொம்மை" என. அதில் சிரிப்பை அடக்கியவன், "ஆ, எஸ், சோளக்காட்டு பொம்மைக்கு சாக்கு பை போட்ட மாதிரி மேல இருந்து கீழே வர ஒரே சைஸ்ல ட்ரெஸ் போட்டுட்டு கரண்ட் கம்பி சைஸ்ல இருந்துட்டு என்னடி ரொம்பதான் துள்ற?" கேலி வழிய அவளை வாரியதில், "யோ அரக்கா" என கத்தியபடி அவனிடமிருந்து தனது கரங்களை விடுவித்துக் கொண்டு அவனது தோள்பட்டையில் படபடவென அடித்தாள். புன்னகை இதழ்களை நிறைக்கவே அவளை தடுத்த யாஷ் பிரஜிதன், "பிட்டர் ட்ரூத்" என உதட்டை பிதுக்கி மீண்டும் கிண்டல் செய்ததும், யாஷ்" என சினுங்கியவள், "என் அருமை உனக்கு தெரியல. என் ஏரியால எத்தனை பேர் என் பின்னாடி சுத்துனானுங்க தெரியுமா?" என சிலுப்பினாள். "ம், தெரியுமே. அந்த வயசான காசி, அப்புறம் அங்கிள்ஸ் 4 பேர் தானே?" என மேலுதட்டை கடித்தபடி சிரித்தவனை கலாய்க்கும் பொருட்டு, "உன்ன மாரி ரோபோக்கு இந்த வயசான பீசுகளே பெட்டர் தான்" என கழுத்தை வெட்டி கொண்டாள். உடனே அவனது முகம் மாற, "ரியலி? அவனுங்களே பெட்டரா?" என தனது விழிகளால் சாடியபடி அவளை நெருங்கியதில், "நீ மட்டும் என்ன கிண்டல் பண்ணுன" என உதட்டை சுளித்தாள். அதில் கோபம் விடுத்து மெல்ல முறுவலித்தவன் சிவந்திருந்த கன்னத்தை மென்மையாக பற்றினான். இப்போது முகம் மாறுவது அவள் முறையானது. விரல்களால் அக்கன்னத்தை மெதுவாக வருடிவிட்டவன், "பர்னிங் சென்சேஷன் இருக்கா நிதா?" என கேட்க, அவளுக்கு அவனது கூற்று காதிலேயே விழவில்லை. அவனை தொட்டு பேசியதில்லை என்று சொல்ல முடியாதுதான். ஆனால் இந்த தொடுகை மென்மையை தாண்டி உயிரை தீண்டியதுவே. மூச்சு காற்று தீண்டும் அண்மையில் நின்றிருந்தவனின் முகத்தை எப்போதும் வீற்றிருக்கும் குறும்பு நீங்கி விழிகளுக்குள் பதித்துக் கொண்டிருந்தாள். அக்கண்கள் மெல்லிய இருட்டிலும் மின்னும் அவனது கலப்பட விழிகள் அதில் காட்டும் தனக்கே தனக்கான அக்கறை, காயப்படுத்தி விட்ட குற்ற உணர்வு, அவள் மீதிருக்கும் ஒருவிதமான பரிதவிப்பு. ஒரே வார்த்தையில் அவளை தனது ஆலம்பனா என்று விட்டான். அவனது செயற்கை நுண்ணறிவிற்கு பதிலாக இயற்கை நுண்ணறிவு அவள். ஆனால் அவளுக்கு அவன் மீதிருக்கும் உணர்வை அவள் எப்படி வரையறுப்பதாம்? இந்த தீண்டலின் குளுமையை எவ்வாறு மறைப்பதாம்? அவனது வெப்ப மூச்சு தாக்கும் போது மேனி எங்கும் முள்முள்ளாய் புல்லரிப்பது ஏனோ? "நிதா, நிதா!" கிணற்றுக்குள்ளிருந்து யாஷ் அழைப்பது போல இருக்க, தனது அதீத கற்பனைகளுக்கு கடிவாளமிட்டவள், "ஹா" என விழித்தாள். "கண்ணா எரியுதான்னு கேட்டேன். வெயிட், கிரீம் தேய்ச்சு விடுறேன்" என்றவன் அறைக்குள் சென்று பின் சில நொடிகளில் திரும்பினான். கன்னத்தில் கிரீமை தேய்த்து விட்டவன், "உன் கைய காட்டு" என்றிட, அவளும் அவனது சிறு தொடுகையிலும் சின்னதொரு அன்பிலும் கரைந்து போனவளாக இரு உள்ளங்கையையும் அவன் முன் நீட்டினாள். "நான் பார்த்த வரைக்கும் கேர்ள்ஸ் உள்ளங்கை இவ்ளோ சொரசொரன்னு இருந்ததே இல்லடி" என்றபடி அவளது உள்ளங்கைக்கும் கிரீம் தடவி விட்டான். அது அவளை பாதித்ததோ தெரியவில்லை. ஆனால் இதயம் மெல்ல கனன்றது. அவனோ எப்போதும் போல இயல்பாய், "இந்த கிரீம டெய்லி தேய்ச்சுக்கோ, ஸ்கின் சாஃப்டா இருக்கும்"
என்று கொடுத்தான். இப்ப சாஃப்ட்டா மாறி என்ன செய்ய போறேன்? திரும்ப போய் வீட்டு வேலை செய்யறப்ப இந்த கிரீம போட்டாலும் வேஸ்ட் தான் என்றவளுக்கு அவ்வுணர்வுகள் அவளை அழுத்துவது போல இருந்தது. அதிலிருந்து விடுபட, எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொன்ன, வா வா, அதன் வாசம் பிடிச்சதிலிருந்து பசி வயித்த கிள்ளுது என்றபடி உள்ளே ஓடினாள். சரியான ஃபுட்டி என தலையாட்டி புன்னகைத்துக் கொண்டவனின் விரல்களில் அவளது சருமத்தின் வளவளப்பு மிச்சம் இருந்தது போலொரு பிரம்மை. உடைமாற்றும் அறையிலேயே தட்டை வைத்துவிட்டு வந்ததில் அங்கு சென்று உணவு தட்டை எடுத்துக்கொண்டவள் உண்ணாது தட்டையே வெறித்திருந்தாள். அத்தியாயம் 25. நூடுல்ஸை வெறித்துக் கொண்டிருந்த நிதர்ஷனாவிற்கு தனது மனம் போகும் போக்கே விசித்திரமாக இருந்தது. இதுநாள் வரை அவனுக்காக அவனது வீட்டாரிடம் எதிர்த்து பேசியதெல்லாம் இயல்பாக வந்ததென்று எண்ணி இருக்க, இப்போதோ அவனது ஒற்றை தொடுகை அவளை வசம் இழக்க செய்ததில் திகைத்து போனாள். ஒரு ஆம்பள பையனோட கூடவே இருந்தா வர ஃபீலிங்கா இருக்கும். 24 மணி நேரமும் அவன் மூஞ்சவே பாக்கறதுனால தான் நம்ம ஓவரா ரியாக்ட் பண்றோம். அவன் அடிச்சதும் திருப்பி அடிக்காம கண்ண கசக்கிட்டு வந்திருக்கோம். ச்சே! ஆனா அவன் அடிச்சத ஏத்துக்கவே முடியல தானே அப்போ. ஒரு மாரி நெஞ்சே வலிச்சு போச்சு. தனக்குள்ளே பட்டிமன்றம் நிகழ்த்திக் கொண்டிருந்தவள் அவனது பூட் சத்தம் கேட்டதில் வேக வேகமாக நூடுல்ஸை வாய்க்குள் திணித்தாள். சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆபீஸ் ரூமுக்கு வா என சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து நகர, உண்டு முடித்து தலையை மெல்ல வெளியில் நீட்டினாள். தன்னை பார்த்து கொண்டிருப்பானோ என்ற குறுகுறுப்பு அவளிடம். உடை மாற்றும் அறையிலிருந்து அவளது தலை மட்டும் வெளியில் தெரிய, மடிக்கணினியில் புதைந்திருந்தவன் ஓர பார்வையில் அவளை கவனித்துக் கொண்டே இருந்தான். எப்போதும் அறைக்குள் வந்ததும் துப்பட்டாவை ஒரு ஓரமாக தூக்கி போட்டு விடுவாள். அறையை விட்டு வெளியில் வரும்போது மறக்காமல் துப்பட்டா அணிந்து விடுபவள் இன்று வெகு பயபக்தியுடன் துப்பட்டாவை போர்த்திக் கொண்டே இருந்தாள். இவளுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் ஜாஸ்தி. தானாய் சிரிப்பு மலர்ந்தது யாஷ் பிரஜிதனுக்கு. அவன் சொன்னது போல சில நிமிடத்தில் அலுவலக அறைக்கு வந்து விட்டவளிடம் தனது பக்கத்து இருக்கையை காட்டி அமர சொன்னான். தனது மடிக்கணினியை அவள் புறம் திருப்பிட முழுக்க முழுக்க கோடிங்காக இருந்தது. நமக்கு இஃப் எல்ஸ் ஃபார் லூப் தவிர எதுவுமே தெரியாதே என முணுமுணுத்துக் கொண்டவள், கோடிங் கரெக்டா இருக்கான்னு பாக்கவா இருக்கா என கேட்டாள் வெகு தீவிரமாக. அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் நீ பார்க்க தேவையில்லடி என குட்டு வைத்தவன், இந்த பேஜ்ல தான் கஸ்டம் செட்டிங்ஸ் டூல்ஸ் இருக்கு. இதுல ஆலம்பனாவோட டாக்கிங் ஸ்டைல் மாத்தலாம், கமெண்ட்ல சேஞ்சஸ் பண்ணலாம். நீ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் தானே, இதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணு, என்னென்ன இருக்குன்னு புரியும். இதுல நான் சேஞ்ச் பண்ணலாமா? அவள் விழி விரித்து கேட்க, இந்த செட்டிங்ஸ் நம்ம வீட்ல இருக்கிற நம்ம யூஸ் பண்ற ரோபோஸ் அண்ட் ஏஐ ஓட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. சேஞ்ச் ஆனாலும் நமக்கு மட்டும்தான் ஆகும் என்றான் விவரித்து. ஓஹோ! அப்ப ஆலம்பனான்ற பேரு நமக்கு மட்டும்தான் மாறி இருக்குமா? மத்தவங்களுக்கு எலிசானே இருக்கும். அப்படிதானே? நிதர்ஷனா வினவியதும், இல்ல, அத ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தான் சேஞ்ச் பண்ணேன் என நிதானமாய் கூறினான். மீண்டும் ஒரு வியப்பு அவளிடம். ஏன் யாஷ்? பிடிச்சிருந்துச்சு, தட்ஸ் இட். தோளை குலுக்கிக் கொண்டான் இயல்பாக. அவ்வியல்பில் கரைந்து போனது அவளது இதயம். சரி, நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். வேற எந்த ஸ்கிரீனும் ஓபன் பண்ணி சொதப்பி வைக்க கூடாது என்று கண்டிப்புடன் கூறிவிட்டு தனதறைக்கு சென்றான். செல்லும் அவனையே சிசிடிவி காணொளி வழியே பார்த்திருந்தாள் நிதர்ஷனா. அறைக்கு சென்றதும் டீஷர்ட்டை கழற்றியவன் பேண்டையும் கழற்றப் போக, அச்சோ என கண்ணை மூடிக்கொண்டாள். சட்டென நிதர்ஷனாவின் நினைவு வர கேமராவை பார்த்தவன், இவள நம்ப முடியாது, நம்மள வீடியோ எடுத்து நெட்ல விட்டாலும் விடுவா என கேமரா முன்னால் நாக்கை துருத்தி அழகு காட்டினான் அவளைப் போன்றே. ஐயோ, நம்ம பார்த்தது தெரிஞ்சிருக்குமோ? அந்த கலப்பட கண்ணுக்காரனுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கே என படபடத்தவள், நான் பார்க்கல அரக்கா என்றாள் வேகமாக தலையாட்டி. அவன் சிறு புன்சிரிப்புடன் உடற்பயிற்சி கூடம் சென்றுவிட அந்த காட்சிகளும் அவளுக்கு ஒளிபரப்பானது. மேல் சட்டையின்றி சிவந்த வதனத்தை வருத்தி செய்த உடற்பயிற்சியில் முத்து முத்தாய் வியர்த்திருந்தான். அதுவும் அவன் முகத்தில் ஒட்டிக்கொள்ளாது கழுத்தில் வழிந்தோட, அவனையே கண்ணெடுக்காமல் பார்த்திருந்த நிதர்ஷனா கண்ணை சிமிட்டி தலையிலேயே கொட்டிக்கொண்டாள். ஒரு ஆம்பள பையன கண்ணால அபியூஸ் பண்றது தப்பு நிதா என தனக்குத்தானே கண்டனம் தெரிவித்துக் கொண்டு மடிக்கணினியின் மீது முழு கவனத்தையும் வைத்தாள். குளித்து முடித்து மெத்தையில் படுக்கும் வரை அவள் இடத்தை விட்டு அகலவில்லை. யாஷ் அறைக்குள் வந்ததும் கருமேகத்தை பின்தொடர்ந்து வரும் மழையாய் பாவையின் பார்வை ஆடவனை சுற்றி வர, அவள் தன்னை பார்த்து கொண்டிருப்பாள் என்பதை உணர்ந்தவனாக கேமராவை பார்த்து, ஸ்லீப்பிங் டைம்
என்று கடிகாரத்தை சுட்டிக்காட்டினான். நான் பாக்குறது இவனுக்கு எப்படி தெரியுமா? என சிலுப்பிக் கொண்டாலும் அடுத்த நிமிடம் அறைக்குள் இருந்தாள். அவன் அருகில் படுத்து போர்வையை போர்த்தியவளிடம், எதுக்கு என்ன பாத்துட்டே இருந்த என கேட்டான் புருவம் உயர்த்தி. ஐய, உன்னை யார் பாத்தா? நான் சீரியஸா செட்டிங்ஸ் பத்தி தான் பாத்துட்டு இருந்தேனாக்கும். ஓஹோ, அப்ப நான் வர சொன்னதும் கரெக்டா வந்துட்ட. எப்படி? இம்முறை நக்கல் நகை அவனிடம். திரு திருவென விழித்தவள், அது அது உன்கிட்ட அடி வாங்கி அழுததுல தூக்கமா வந்துச்சு. அதான் வந்தேன். இது கோஇன்சிடென்ஸ் அரக்கா என்றாள் உதடு குவித்து. பொய் சொல்ற லிப்ஸுக்கு என்ன தண்டனை குடுக்கலாம்? அவள் புறம் திரும்பி தலைக்கு கையை கொடுத்து மெல்லிய நெருக்கத்தில் படுத்தபடி கேட்டவனின் தோரணையில் உள்ளம் செயலிழந்து நின்றது. நீ கன்னத்துல குடுத்ததே போதும். தட்டு தடுமாறி பதிலளித்தவள் அவனது பார்வை சூட்டை தாங்க இயலாது மறுபுறம் திரும்பி போர்வையை முகம் வரை போர்த்திக் கொண்டாள். மெல்ல போர்வை விலகும் உணர்வு எழ சுல்லென இருந்தது அவளுக்கு. இதுநாள் வரை அவனுடன் ஒரே மெத்தையில்தான் உறங்குகிறாள். இருவருக்கும் நடுவில் சில தலையணைகள் அரணாக இருக்கும். சில நேரங்களில் அந்த தலையணைகள் இல்லாவிட்டாலும் அவன் அவனது இடத்திலிருந்து அவள் புறம் நகர்ந்து கூட படுத்ததில்லை. அவன் மீதிருக்கும் நம்பிக்கையில் தலையணைகளை கூட தவிர்த்து வந்தாள். இன்றோ அவனது பார்வையும் பேச்சும் செயலும் அத்துமீறி விடுவானோ என்ற பயத்தை கொடுத்தது. வெளிநாட்டில் வளர்ந்தவனுக்கு லவ் மேக் என்பது கூட வெறும் உடல் அளவிலான இன்பம் மட்டும்தானே. அதனை மனதில் தீவிரமாக எடுத்துக்கொள்வது அவனது வளர்ப்பிலேயே இல்லை என்பதை அவள் அறிவாள்தான். ஆனால் அவன் தன்னை நெருங்கினால் தான் மொத்தமாக அவனிடம் உறைந்து போகிறோம் என்பதும் புரிந்திட தவித்து போனாள். இது என்னடி கிறுக்கு கூமுட்ட மாதிரி யோசிக்கிற? உன்னை தொட்டா கைய வெட்டி போடு என்று மூளை கட்டளையிட்டது. அதனை நிறைவேற்ற மனம் தடுமாற கண்கள் பனித்து போனது. என் அரக்கம் ஒன்னும் அழிறவன் இல்ல. வரிந்து கட்டிக்கொண்டு ஆதரவிற்கு வந்தது யாஷ் மீதான நம்பிக்கை. போர்வை விலகியதில் கழுத்தை திருப்பி பார்த்தவள் என்னவென கேட்க, முகத்தை க்ளோஸ் பண்ணாம தூங்கு. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். குட் நைட் என்று விட்டு தனது பக்கம் சென்று படுத்து கொண்டான். மானசீகமாக தலையில் அடித்தவள், ச்சே, இவனை போய் கொஞ்ச நேரத்துல எப்படியெல்லாம் பேசிட்ட? இனி உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன் என தனது மூளையிடம் கோபித்துக் கொண்டாள். மறுநாள் காலையில் எப்போதும் போல சிரிப்பற்ற வதனத்துடன் கண்ணாடி முன் நின்றவன், பிக் சம் ஃபார்மல் சூட் என்று கட்டளையிட ஆலம்பனா அசையாமல் இருந்தது. ஆலம்பனா, வாட்ஸ் ராங் வித் யூ என்று புருவம் சுருக்கியவன் தனக்கு காஃபி எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்த நிதர்சனாவை முறைத்தான். எதையும் தப்பா மாத்தி வச்சியாடி? இல்லையே. அவள் வேகமாக தலையாட்ட யாஷ் அவளை கடுமையாய் முறைத்துவிட்டு, ஆலம்பனா, ஐ எம் டாக்கிங் டு யூ என்றான். சாரி பாஸ், நீங்க என் முன்னாடி ஸ்மைல் பண்ற வர என்னால உங்க கமெண்ட்ட அக்செப்ட் பண்ண முடியாது. என்கிட்ட ட்ரெஸ் சஜஷன் கேட்கும்போது டென்ஷன் இல்லாம சின்ன ஸ்மைலோட நிக்கணும் என பதிலளிக்க கண்ணாடி வழியே நிதர்சனாவை கண்டான். உன் வேலையா இது என்று. பின்ன எப்ப பாரு ஜிஞ்சர் மங்கி மாதிரி இருந்தா, அதான் ஆலம்பனாவை என் பக்கம் இழுத்துட்டேன் என கண் சிமிட்டியவள், வேற ஆப்ஷன் இல்ல பாஸ், சிரிங்க, சிரிச்சாதான் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸா பிக் பண்ணி கொடுக்கும் என்றாள் கேலி புன்னகையுடன். அனைத்து பற்களையும் காட்டியவன், ஈ, தட்ஸ் எனஃப் என கேட்க, உதட்டை பிதுக்கிய நிதர்சனா, இதுக்கெல்லாம் நானும் உங்க ஆலம்பனாவும் அசர மாட்டோம் அரக்கா. நிஜமா ஸ்மைல் பண்ணணும். வாய்ஸ்ல ஒரு மென்மை இருக்கணும் என்றதில் அவள் மீது வன்ம பார்வை வீசினான். யோ சிரியன். ஏஐ மிரரை அவளைப் போலவே பேச வைத்திருந்தாள். அதில் அதிர்ந்தவன், அடி பாவி, உன்ன என்று நிதர்சனாவை துரத்த அவள் அவனது கையில் அகப்படாதவாறு கீழே ஓடினாள். நில்லுடி கடங்காரி. யாஷ் பிரஜிதன் அதட்ட, சிரிக்க சொன்னதுக்கு ஏன்யா கொந்தளிக்கிற கஞ்சூஸ் என திட்டிக் கொண்டே கதவை திறந்து பக்கத்து வீட்டிற்கும் சென்று விட்டாள். ஒழுங்கா நில்லுடி. நிக்க முடியாது, போயா. அத்தா, என்ன காப்பாத்துங்க என்று ஆதிசக்தியின் அறைக்கு செல்ல அவர் இருவரையும் குழப்பமாக பார்த்து யாஷை தடுத்தார். என்ன யாஷ் இது? அவளை ஏன் துரத்துற? அவ என் எலிசாவ தப்பா கைட் பண்றாமம்மா. ஏய், ஒழுங்கா வா என்று ஆதிசக்தியின் பின்னால் ஒளிந்திருந்தவளை பிடிக்க எத்தனித்தான். ஐயோ அத்த, எப்ப பாரு உருன்னு கண்ணாடி முன்னாடி நிக்கிறாரேன்னு சிரிச்சாதான் ட்ரெஸ் சஜஸ்ட் பண்ணுவேன்னு அந்த கண்ணாடிக்கு கமெண்ட் கொடுத்தேன். அது தப்பா? என்னமோ இவர் சொத்தை எழுதி கேட்ட மாதிரி சிலுத்துக்கிறாரு. இவருக்கு சிரிக்க தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன் தெரியுமா என நீலி கண்ணீர் வடித்தாள். யாஷ் சட்டென அவளது துப்பட்டாவை பிடித்துவிட, அத நீயே வச்சுக்கோ அரக்கா.
என்று துப்பட்டாவை கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டை சுற்றி ஓடினாள். அவனுக்கு சிரிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்காத தன் மீதே சினம் கொண்டவருக்கு வேதனைப்படுவதா, அல்லது அவனுக்கு அழகான வாழ்க்கையை தந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லி அவனுடன் இருக்கும் நேரத்தை ரசிப்பதா என அறியாது வேதனை கொண்டார் ஆதிசக்தி. இளவேந்தனிடமும் ஒளிந்து விளையாடி அவரையும் விழிக்க செய்தாள். இறுதியாய் மகேந்திரனின் அறைக்கும் புகுந்து விட்டவள், பாருங்க தாத்தா, உங்க பேரன் என்ன அடிக்க வராரு என்றாள் குறையாக. அவரது அறைக்குள் நுழையாது வாசலில் நின்றுவிட்ட யாஷ் பிரஜிதன், உன்னால இன்னைக்கு மீட்டிங் போச்சுடி என்று முணுமுணுத்தான். ஆனால் கோபம் மட்டும் வரமாட்டேன் என அடம் பிடித்தது அவள் மீது. அவன் அடிக்க வர அளவு என்ன செஞ்சமா எனக் கேட்ட மகேந்திரனை முறைத்தாள். யாஷ் அவரை அர்த்தமாய் பார்த்துவிட்டு கையிலிருந்த அவளது துப்பட்டாவை அவள் மீது எறிந்துவிட்டே வெளிநடப்பு செய்ய நிதர்சனா மகேந்திரனிடம் பொங்கினாள். இதெல்லாம் போங்காட்டம் தாத்தா, அடிக்க வரவர தடுக்கறத விட்டுட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க என இடுப்பில் கையூன்றி நியாயம் கேட்டவளைக் கண்டு மெலிதான புன்னகை பரவியது அவரிடம். நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன் என்றவர் அலமாரியில் தேடி பிடித்து ஒரு கவரை எடுத்து நீட்டினார். இத பிடிமா என கொடுக்க, என்ன தாத்தா இது என கேட்டாள். என் தங்கச்சி பொண்ணுக்காக நான் வாங்கி வச்ச புடவ, இத அவளுக்கு கொடுக்கவே முடியல. மகேந்திரன் குரல் நடுங்க கூற, ஓ, இத நான் டோர் டெலிவரி பண்ணணுமா? அட்ரஸ் கொடுங்க என்றாள் நிதர்சனா. அவரோ விழித்துவிட்டு, அட்ரஸ் இல்லாத இடமா அவ இருக்கிறது. மெல்ல அவர் விழிகள் கலங்க, இப்ப கூகுள் மேப்ல போட்டாலே வந்துடும் தாத்தா. பாவம் ஒன்றும் புரியாமல் தீவிரமாக விளக்கம் அளித்தாள். அதில் அவருக்கு புன்னகை தோன்றியது போல. அவ உலகத்துல இல்லமா மெதுவாய் கூறியதும் நிதர்சனா, "ஸ், ஓ சாரி தாத்தா என வருந்தியவள், ஆனா உலகத்துல இல்லாதவங்களுக்கு நான் எப்படி புடவ கொடுக்க? குழப்பம் அகலாது மீண்டும் கேட்டதில் மகேந்திரன் நன்றாகவே சிரித்து விட்டார். இது உனக்குமா, உனக்கு கொடுக்க தோணுச்சு. மகேந்திரன் கூறியதும் விழிகளை அகல விரித்தாள். எனக்கா தாத்தா என்றவள் புடவையை எடுத்து பார்த்து இன்னுமாக வியந்தாள். அந்த காலத்து பட்டுப்புடவை புதியதை பறைசாற்றும் வாசம் மாறாது இருந்தது. மஞ்சளில் அரக்கு கரை வைத்திருந்தது. அகலமான பார்டர், அவளுக்கு பிடித்த நிறமும் கூட. பார்த்தாலே விலை அதிகம் என்று புரிந்தது. அதனை ஏற்க மனது வராமல், கண்மணி இல்லனா சிந்தா கிட்ட கொடுங்க தாத்தா, எனக்கு எதுக்கு என்றாள் தயக்கமாக. இது உனக்குன்னு கொடுக்க நினைச்சேன், கொடுத்துட்டேன். இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி கட்டி காட்டுறியா? அவரது ஆசையான கேள்வியில் ஒரு நொடி உள்ளுக்குள் குற்ற உணர்வு எழுந்தது. தான் யாஷுடைய உண்மையான மனைவி இல்லை என்று தெரிந்தால் அனைவருக்கும் வருத்தம் தானே. இங்கிருந்து செல்லும் முன் உண்மையை கூறிவிட்டே செல்ல வேண்டுமென குறித்து வைத்துக் கொண்டாள். அவரிடம் தலையாட்டிவிட்டு புன்னகையுடன் வெளியில் வந்தாள். ஆதிசக்திதான் அவளை நிறுத்தி, அவன் வேலையை முடிச்சிட்டு வரட்டும், நீ இங்க இருக்கலாமே ரீத்தி என கேட்க, சரி அத்த, கண்மணி சிந்தா எல்லாம் எங்க என கேட்க, காலேஜுக்கு போயிருக்காங்க. இந்த முருகனால பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல. ஆதிசக்தியுடன் அடுக்கலைக்கு சென்றவள் அடுப்பு மேடை மீது அமர்ந்து கிருஷ்ணவேணி வெட்டி வைத்த கேரட்டை வாயில் திணித்தாள். ஒரு பக்கம் கிரைண்டர் ஓடிக்கொண்டிருந்தது. முதல்ல முருகனையே காணுமே. ஆதிசக்தி மாவின் பதத்தை சோதித்தபடி சொன்னார். அன்னைக்கு தூக்கிட்டு போனவங்க இன்னும் கொண்டாந்து விடலையா அத்த? இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரோ என யாஷை எண்ணி பயம் எழ, அதான் எனக்கும் பயமா இருக்கு. முருகனோட அப்பா விதண்டாவாதம் செய்யற ஆளு. நீயாவது சொல்லு ரித்தி என்றார். சொல்றேன் வேகமாக தலையாட்டினாள். தான் சொன்னால் அவன் கேட்பான் என்ற நம்பிக்கை உள்ளூர உயர்ந்திருந்தது. கையில துவைக்கிற துணி இருக்கு, நான் அலசி போட்டுட்டு வந்துடுறேன், மாவை மட்டும் எடுத்துடு என்று கிருஷ்ணவேணி சொல்லிவிட்டு போக தலையாட்டி விட்டு மாவை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். அவரை நிதானமாக ஏறிட்ட நிதர்சனா, கண்மணி யாஷ் கலர்ல பிறந்திருந்தா இந்நேரம் இத்தாலிக்கே அனுப்பியிருப்பீங்கல்ல அத்த என கேட்க, அவர் கரங்கள் வேலை நிறுத்தம் செய்தது. கண்கள் கலங்கி நிற்க அவரிடம் பதில் இல்லை. யாஷ் வெளிநாட்டுக்கார மாதிரி இருந்தது தானே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆனா அதனால தானே கொடுத்தீங்களா மீண்டும் கேள்வி எழுப்ப அவரிடம் பதில் இல்லை. என்னவோ என்னால அதை நம்ப முடியல. உங்க மேல ரொம்பவே கோபம் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. ஆனாலும் உங்க மனசுல யாஷ் கிட்ட வெளிப்படுத்தாத விஷயம் இருக்குன்னு தோணுது என்றதும் சட்டென நிமிர்ந்தார். கன்னம் வழியே ஒரு துளி நீர் வழிந்தோட அதனை அமைதியாக ஏறிட்டவள், ஆனா என்ன காரணம் சொன்னாலும் சரி, என் புருஷனை நீங்க விட்டு கொடுத்தத நான் மன்னிக்கவே மாட்டேன். அது எப்படி அத்த அவரை நீங்க விடலாம்? உங்க புருஷனை பத்தி தெரிஞ்சும் விட்டிருக்கீங்க. அவர் சுயநலத்துக்காக கொன்னு இருந்தா? நிதர்ஷனாவின் கேள்வியில் துடித்தவர்,
என்கிட்ட இருந்தா நிச்சயம் கொன்னுருப்பான். வாழட்டும்னு நினைச்சேன். ஆனா இப்படி தனிமையில வாழ்வான்னு நான் எதிர்பார்க்கல. என்று உடைந்தார் ஆதிசக்தி. எதுவோ புரிந்தாலும் அவங்க அப்பா மாரி பொம்பள பொறுக்கியா மாறி இருந்திருந்தா என ஆற்றாமை பொங்க கேட்டாள் நிதர்சனா. நீ கேக்குற எந்த கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது ரித்தி. அந்த நேரத்துல, அந்த நிமிஷத்துல அவன் எங்கேயோ உயிரோட இருக்கட்டும். அவ்ளோ மட்டும் தான் தோணுச்சு. அவன் வருங்காலம் வரைக்கும் யோசிக்கிற அளவு எனக்கு தெம்பு அப்போ இல்ல. மறுபடியும் நான் என்ன மீட்டு வரும்போது, அவன் என் கூட பேச தயாரா இல்ல. ஆனா அவன வளர்த்து எனக்கு எதிராவே அனுப்பியிருக்கான் அந்த அலஸ். நான் எந்த ஆராய்ச்சிய யாருமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சு பாதியில டிராப் பண்ணிட்டு வந்தனோ, அத என் பையன வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அதுல வர வெற்றி மட்டும் தான் யாஷுக்கு தெரியுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உலக அரசியல் ரொம்ப கொடூரமானது ரித்தி. அவனுக்கே அது ஆபத்தா முடியும். இத அவனுக்கு புரிய வைக்க தான் வர வச்சேன். ஆனா என்னையவே என்னால புரிய வைக்க முடியல. அவனோட ஆராய்ச்சிக்குள்ள எப்படி நுழையறதுன்னு புரியாம குழம்பி போயிருக்கேன். என்றார் வேதனையாக. யாஷிற்கு ஆபத்து என்றதும் அவளது உள்மனம் பரிதவித்தது. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைய பத்தி யோசிக்காம வெறும் வெற்றிக்காக மட்டுமே யாஷ் இத செய்ய மாட்டாரா அத்த. அவரோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப நிதானமா தெளிவா தான் இருக்கும். இதுல வர ஆக்கமும் அழிவும் பத்தி கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு. எந்த கண்டுபிடிப்பா இருந்தாலும் ரெண்டுமே இருக்கும் தானே. அத கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என நிமிர்வுடன் கூறியவளை நின்றுவிட்ட கண்ணீருடன் வியப்புடன் ஏறிட்டார் ஆதிசக்தி. நீ சொல்றதும் சரிதான் என ஒப்புக்கொண்டாலும் உள்ளுக்குள் முணுமுணுவென உறுத்திய பயத்தை காட்டாது மறைத்துக் கொண்டார். மீட்டிங் நேரம் தாண்டி செல்ல அலெசாண்ட்ரோ யாஷிற்கு போன் செய்து கத்திவிட்டார். நேத்தும் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்ட. இன்னிக்கும் ஆன் டைம்ல இல்ல. வாட் ஆர் யூ டூயிங் தேர்? அத உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. என அலட்டலின்றி அழைப்பை துண்டித்து விட்டவன், இந்த ஆலம்பனம் எங்க போனா? அங்க போய் யார் தலைய உருட்டிட்டு இருக்காளோ? என முணுமுணுத்துவிட்டு அவளைத் தேடி ஆதிசக்தி வீட்டிற்கு செல்ல, அங்கு தாயுடன் பேசியதை கேட்டிருந்தான். தனக்காக அவளிடம் எழும் இயல்பான கோபம் சிலிர்க்க செய்தாலும், அதை முழுதாய் உணர இயலாது தடுத்தது ஆதிசக்தியின் கூற்று. சம்திங் ஃபிஷி. தலையாட்டிக் கொண்டு மீண்டும் தனது இருப்பிடத்திற்கு சென்றான். இங்கோ மாவு முழுதாய் அரைப்பட்டுவிட, அதற்கு மேல் பொறுக்க இயலாத நிதர்சனா அடுப்பு மேடையிலிருந்து குதித்து, "நான் மாவு எடுக்கிறேன் அத்த" என்றாள். "வேணா ரித்தி, கையில அடிபட்டுட போகுது" என பதறி தடுத்தார். "அட, அதெல்லாம் அடிபடாது" என்றவள் விறுவிறுவென சுற்றிக் கொண்டிருந்த கிரைண்டரை பொருட்படுத்தாது, ஒரு துளியையும் வீணாக்காது மாவை பாத்திரத்தில் இட்டதில் அசந்து போனார். "என்ன அத்த, உளுந்து சரியாவே அரையல. நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன். மாவு இன்னும் பஞ்சு மாரி வரும்" என ஆரம்பித்தவள் தனது தொழில் ரகசியத்தை சொல்ல மனமின்றி, "வேணாம் வேணாம், அந்த வீட்ல ஒரு கிரைண்டர் இருந்துச்சுல, அதுல நானே ஆட்டிக் கொண்டு வரேன். அதுல இட்லி ஊத்தி பாருங்க. சும்மா பொசு பொசுன்னு இருக்கும்" என்று சிலாகித்து கூறிவிட்டு சென்றவளின் திசையையே ஆராய்ச்சியாய் பார்த்திருந்தார் ஆதிசக்தி. வீட்டிற்கு வந்தவள் அமைதியாய் இருக்கவில்லை. ஆடிய பாதமும் பாடிய வாயும் சும்மா இருக்காது என்பது போல மாவு ஆட்டாமல் அவளுக்கு கையெல்லாம் உதறத் தொடங்கிவிட்டது. அதில் அங்கிருந்த அரிசியையும் உளுந்தையும் ஊற வைத்துவிட்டு வந்தவள் ஹால் சோஃபாவிலேயே அமர்ந்திருந்த யாஷை கண்டாள். "யாஷ், உங்க ரிசர்ச் சக்சஸ் ஆனா பிரச்சனை வராதுதான?" ஆதிசக்தியின் கூற்று உறுத்தவே அவனிடம் கேட்டிருந்தாள். அங்கு அத்தனை நம்பிக்கையாய் பேசியவள் தன்னை எண்ணி கவலை கொண்டதில் முறுவல் தோன்றியது அவனுக்கு. "என்ன தொட எவனுக்கும் தைரியம் இல்ல" திமிராய் வெளிவந்தது அவனது கூற்று. அதனை ஆமோதித்துக் கொண்டவள், "அப்புறம் அந்த முருகனை அனுப்பி விடுங்க யாஷ், அத்தை பயப்படுறாங்க" என்றதும், "ம், ஓகே" என்றவன் உடனடியாய் அவனை விடுவிக்க பணித்தான். அவளிடம் ஒரு கவர் இருந்ததில், "இது என்ன?" எனக் கேட்க, "இது தாத்தா குடுத்தாரு" என விவரம் கூறியதும், யோசனைக்கு சென்றவனிடமிருந்து என்பதைத் தவிர வேறெதுவும் வரவில்லை. மாலை நேரத்தில் கண்மணியும் சிந்தாமணியும் யாஷ் பிரஜனை தேடி ஓடி வந்தனர். யாஷும் நிதர்சனாவும் டைனிங் டேபிளில் அமர்ந்து காஃபி பருகிக் கொண்டிருக்க, கதவு திறந்திருந்ததில் இருவரும் உள்ளே வந்து விட்டனர். "மாமா, செம சம்பவம் பண்ணிட்டீங்க" சிந்தாமணி மூச்சிரைக்க கூற, கண்மணிக்கு அவளைப் போல அவனிடம் இயல்பாக பேசுவதில் தயக்கம் ஏற்பட்டாலும், "இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுதானே அண்ணா" என்றாள் கவலையாக. "ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க?" நிதர்சனா புரியாது வினவ, "அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த முருகன் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அவன் வாய இழுத்து வச்சு காது வர தச்சு வச்சிருக்காங்க மாமா. அவன் பேசுறது ஒரு எழவும் புரியல. இன்னும் அவங்க வீட்ல அந்த முருகனுக்கும் மாமாவுக்கும் நடந்த கலவரம் தெரியல"
அதனால அவன் பேசுறது புரியாம அவன் வீடே குழம்பி கிடக்கு என்று வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரித்தாள் சிந்தாமணி. நிதர்சனா அதிர்ந்தே விட்டாள். யோவ்! வாய இழுத்து வச்சு தச்சிடுவேன்னு ஒரு வாய் வார்த்தைக்கு தான்யா சொல்லுவாங்க. நீ என்ன நிஜமா பண்ணி வச்சிருக்க? நியாயமா நாக்க தான் இழுத்திருக்கணும். யாஷ் தோள் குலுக்கிக் கொள்ள, தேங்க்ஸ் அண்ணா என்றாள் கண்மணி. எதற்கென்று அவனும் கேட்கவில்லை, அவளும் சொல்லவில்லை. நிதர்சனாவிற்கு புரிந்தது. இவர்கள் வருவார்கள் என்றெண்ணிதான் அவன் கதவை பூட்டாமல் வைத்திருக்கிறான் போலும். கண்மணி மீது பாசத்தை காட்ட விழையவில்லை என்றாலும் அவள் காட்டும் அன்பை நிராகரிக்க இயலாமல் தடுமாறுகிறான் என புரிய புன்னகைத்துக் கொண்டாள் நிதர்சனா. இரவு நேரம் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்ல போனவனை நிறுத்தியவள், கீழே பின்பக்கம் ஒரு வாக்கிங் போலாமா என கேட்டாள். அந்த 15 அடி இடத்திலயா? நெற்றியை சுருக்கியவன் மறுக்கவில்லை. இருவரும் பின்பக்கத்தில் வீற்றிருந்த சிறு சிறு செடிகளை பார்வையிட்டபடி நடக்க அவள் கையை பிசைந்து கொண்டிருந்தாள். அதனை கண்டுவிட்டவன் அவளாக பேசட்டும் என அமைதி காக்க அவளோ மௌனமாகவே நடந்தாள். என்ன பேசணும்? யாஷே கேட்டுவிட்டான். பேசதான் கூப்பிட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவள் நெஞ்சை பிடித்து கேட்க அவன் இதழ்கள் கர்வ நகை வீசியது. உதட்டை சுளித்தவள், சிட்டி ரோபோ மாதிரி என்ன மட்டும் நல்லா ஸ்கேன் பண்ணுங்க. அந்த கண்மணி பொண்ணும் உங்களை சுத்தி சுத்தி வருது. அதுகிட்ட நார்மலா 2 வார்த்தை பேசலாம்ல என்றாள். புருவம் உயர்த்தினானே தவிர ஒன்றும் பதில் கூறவில்லை. பா, நீயும் உன் அம்மாவும் வாயில கொழுக்கட்டை எதுவும் வச்சிருப்பீங்களா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு முன்னாடி என் தொண்டை தண்ணி வத்தி போகுது. சின்னதாய் முறுவலித்தவன், இதுவரை யாரையும் நான் ரிலேஷனா பார்த்ததில்ல. இப்ப பிளட் ரிலேஷனா ஒரு சிஸ்டர் இருக்கான்னு தெரியும். ரியாக்ட் பண்ண தெரியல. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல மொத்தமா முடிய போகுது. நான் பெர்மனன்ட்டா இத்தாலிக்கு போயிடுவேன். அப்புறம் நினைச்சாலும் இங்க இருக்கிற யார்கிட்டயும் பேச எனக்கு டைம் இருக்காது. தென் நான் பேசுனா என்ன, பேசலனா என்ன என்றான் அசட்டையுடன். அது அவளுக்கு அதிக வலி கொடுத்தது. மொத்தமா இத்தாலிக்கு போயிட்டா திரும்ப வரமாட்டீங்களா யாஷ்? இதயத்தின் தவிப்பு அதை கண்களால் வெளிப்படுத்தினாள். எஸ். என் ரிசர்ச் சக்சஸ் ஆகிட்டா அது ரிலேட்டட் வேலையே நிறைய இருக்கும். தென் சேர்மன் போஸ்டிங், மீட்டிங் நடக்கும், வெட்டிங் இருக்கும். தென் என் பர்சனல் லைஃப்ல நான் பிஸி ஆகிடுவேன். இவங்கள பத்தி யோசிக்க எனக்கு தேவையும் இல்ல. என்ன பத்தி கூட யோசிக்க மாட்டீங்களா? துடித்துக்கொண்ட வார்த்தையை விழுங்கினாள். அவளது மேனியின் வாட்டம் கொண்டே அவளது கேள்வியை புரிந்து கொண்டவன், ஏ கடன்காரி, உன்னை மறக்கவே மாட்டேன். டைம் கிடைக்கிறப்ப உன் கூட கண்டிப்பா பேசுவோம் மை டியர் ஆலம்பனா. வெட்டிங் டைம்ல விசா டிக்கெட் அனுப்புவேன். யூ மஸ்ட் பி கம். அதுக்குள்ள பாஸ்போர்ட் எடுத்துரு என சொல்லிக் கொண்டே நிறுத்தினான். நீ எங்க எடுக்க போற? இந்த டிராமா எல்லாம் முடியட்டும். நானே ஆகில் கிட்ட எடுக்க சொல்றேன். டன் என தம்ஸ்அப் காட்ட வலி உணர்ந்த மனதை எப்படி சமன் செய்வது என்று புரியாதவளாய் வலுக்கட்டாயமாக சிரித்து வைத்தாள். பேச மொழியற்று முதன்முறை தடுமாறியவளுக்கு இது என்ன புது தலைவலி என்றே இருந்தது. நடக்க வாய்ப்பற்று நடக்கவே கூடாத மாற்றமல்லவோ நடக்கிறது தன்னுள். தனக்குள் அவள் திணறுவது புரிய அதையும் தவறாகவே புரிந்து கொண்டான் யாஷ். இப்ப என்ன, கண்மணி கூட பேசணும் அவ்வளவுதானே? ஓகே. அவ ஓவர் ரியாக்ட் பண்ணாம நார்மலா பேசினா நானும் கேஷுவலா இருக்கேன். ஓகே தானே ஆலம்பனா? அவளது முக சுருக்கம் உணர்ந்து அவள் முன்னே தலைகுனிந்து கேட்டதில் மின்னலும் மழையும் ஒரே நேரத்தில் பொழிவது போல அவனுடன் இணைந்தும் இணைந்திடாத நேசத்தில் கருகி போனாள் நிதர்சனா.